بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, முஸ்லிம் சமுதாயம் தனக்கு எதிராக பின்னப்பட்டு வருகின்ற சதி வலைகளை சரியான முறையிலே புரிந்து அதை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்களுக்கு எதிரான உலகளாவிய சதி என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்களுக்கு எதிரான உலகளாவிய சதி என்றால் இதிலே 4 விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்லிம்களுக்கு எதிராக ஏன் சதி செய்கிறார்கள்? இந்த சதியை செய்பவர்கள் யார்? அவருடைய சதி செயல்கள் என்னென்ன? அந்த சதியை நாம் எவ்வாறு முறியடிப்பது? இந்த 4 விஷயங்களையும் நாம் தெள்ளத் தெளிவாக அறிந்து வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இஸ்லாத்திற்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் எதற்காக சதி வேலைகளில் இறங்குகிறார்கள் என்று சொன்னால், பொதுவாக நேருக்கு நேராக யார் மோதக்கூடியவர்களாக திராணி பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவங்க சதி வேலை செய்ய மாட்டார்கள். நேருக்கு நேராக தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி எதிரிகளோடு மோதுவதற்கு யாருக்கு தெம்பும் திராணியும் தைரியமும் துணிவும் பலமும் ஆற்றலும் இருக்கிறதோ அவங்க குறுக்கு வழியில சதி வேலை செய்து வீழ்த்துவதற்கு முனைய மாட்டார்கள். இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதனோடு நேரடியாக மோதக்கூடிய திராணி தைரியம் உலகத்தில் யாருக்குமே இல்லை. இந்த மார்க்கத்தினுடைய கொள்கைகளாக இருந்தாலும் இதனுடைய சட்டதிட்டங்களாக இருந்தாலும் முஸ்லிம்கள் கடைபிடிக்கின்ற நல்ல பண்பாடுகளாக இருந்தாலும் இதையெல்லாம் எதிர்த்து இதைவிட இதோ சிறந்தது இருக்கிறது என்று எவனாலும் காட்ட முடியாது. அல்லது இது தவறானது, இன்னென்ன காரணங்களால் இஸ்லாம் தவறானது என்றும் சொல்ல முடியாது. அப்ப நேருக்கு நேராக இதை எதிர்த்து இஸ்லாத்தை ஒழிக்க அவர்கள் முயற்சி செய்வதாக இருந்தால் இதைவிட ஒரு மேலானது அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். இதைவிட சிறந்த ஒரு கொள்கையும் சித்தாந்தமும் அவங்கள்ட்ட இருக்கணும். இருந்தா அதை சொல்லி ஒழிச்சிடலாம். இதைவிட சிறந்த சித்தாந்தம் இல்லை, இதைவிட உயர்ந்த கொள்கை இல்லை, எல்லாமே இதைவிட கீழ்நிலையில் வைத்து பார்க்கக்கூட முடியாத வகையில கொள்கையை வைத்திருக்கக்கூடியவர்கள் இஸ்லாத்தை அழிக்க வேண்டுமானால் சதி வேலை செய்துதான் அழிக்க வேண்டும், அடுத்து கெடுத்துதான் அழிக்க வேண்டும், நண்பர்களைப் போல பழகிதான் அழிக்க வேண்டும், தோழனாக நடித்துத்தான் அழிக்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய காவலர்களாக காட்டித்தான் அழிக்க வேண்டும் என்று அவர்கள் சதி வேலையில் இறங்குவதற்கு காரணம் சதி வேலை மட்டும்தான் அவர்களுக்கு செய்ய முடியும். அதனால நேருக்கு நேரா முன்னாடி வந்து நின்று முகம் கொடுக்க முடியாது. அதனால தான் இந்த சதி வேலையில் இறங்குகிறார்கள். அப்ப சதி வேலை செய்கிற அளவுக்கு இஸ்லாத்தின் மேல என்ன வெறுப்பு அவர்களுக்கு? எதனால் அவர்களுக்கு அவ்வளவு கோபம் வருகிறது? இந்து மதத்திற்கு எதிராக உலகத்தில் யாரும் சதி செய்யவில்லை, கிறிஸ்துவ மதத்திற்கு எதிராக யாரும் சதி செய்யவில்லை, புத்த மதத்திற்கு எதிராக யாரும் சதி செய்வதாக தெரியவில்லை, சீக்கியர்களுக்கு எதிராக எந்த ஒரு சதி திட்டத்தை நீங்கள் உலகத்தில் பார்க்க முடியல. உலகத்தில் நூற்றுக்கணக்கான மதங்கள் இருக்கின்றன, சித்தாந்தங்கள் இருக்கின்றன, அதுக்கு எதிராகவெல்லாம் யாருமே சதி செய்ய மாட்டேன் என்கிறார்கள். அப்ப இஸ்லாம் அதற்கு எதிராக ஏன் சதி செய்கிறார்கள் என்று சொன்னால், அவங்க பார்க்கிறாங்க உலகத்தை, தாங்கள் எதை ஒரு சித்தாந்தமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அது வளர மாட்டேன் என்கிறது. முஸ்லிம்களாக இருப்பவர்கள் எல்லாருமே இங்கிருந்து போனவனா தான் இருக்கிறான். அவங்க நினைக்கிறார்கள் நம்ம என்ன இல்ல நபிகள் நாயகத்தினுடைய வாரிசா, அரபு நாட்டு இறக்குமதியா, ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்பிள்ளைகளாக உட்கார்ந்து இருக்கிறோம் இல்ல. அப்ப நீங்கள் முஸ்லிம்களாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் இந்து மதத்திலிருந்து வந்திருப்பீர்கள், உங்களுடைய அப்பன் பாட்டன்மார்கள் கிறிஸ்தவத்திலிருந்து வந்திருப்பீர்கள், அல்லது வேற வேற மதங்களிலிருந்து வந்திருப்பீர்கள். அப்ப அவர்கள் நினைக்கிறார்கள்
இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் வந்து இங்கே மற்ற மதங்களில் உள்ள ஆட்களை தான் ஈர்த்து அதை இஸ்லாமாக முஸ்லிம்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறது, தங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று நினைக்கும் பொழுது அவங்களுக்கு இஸ்லாத்தின் மீது கோபம் வரும். அவங்களுடைய பலம் எண்ணிக்கை குறைவதற்கு இவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் என்று அவங்களுக்கு கோபம் வருகிறது. அதுபோக இந்த வளர்ச்சி 14 நூற்றாண்டாக ஒரு பின்பற்றப்படுகிற ஒரு மார்க்கம் உலகத்தில் இஸ்லாம் மட்டும்தான் இருக்கிறது. பல மதங்கள் உலகத்தில் இஸ்லாத்திற்கு முந்தி உள்ள மதங்கள் தான், எல்லா மதங்களுமே. இஸ்லாம் தான் பிந்தி உள்ள மதம். சீக்கிய மதம் என்றால் அதுக்கு பிந்தின மதம் என்று சொல்லலாம். மீதி உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுமே இஸ்லாத்தை விட 1000 வருடம் 2000 ஆண்டுகளுக்கு 500 ஆண்டுகளுக்கு முந்தைய மதங்கள் தான். அந்த மதங்கள் உலகத்தில் இருக்கின்றன என்று சொன்னால் அது சடங்குகளாக இருக்கிறதே தவிர அது நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இல்லை. எந்த உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், இப்ப ஜெர்மன், அது ஒரு கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டில ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சர்வே எடுக்கிறாங்க. சர்ச்சுக்கு வரக்கூடிய கிறிஸ்தவர்கள் வந்து 50% தான். சர்ச்சுக்கு 5 வேளை தொழுவையா? வாரத்துக்கு ஒரு தடவை தான். இன்னும் 5 வேளை தொழுகை நினைச்சிடாதீங்க. சர்ச்சுக்கு போறது எப்ப? ஞாயிற்றுக்கிழமை தான். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வர்றவன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்துல பாதி பேர் தான் வர்றான் அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு. இது 30 வருஷத்துக்கு முந்தி. இப்ப ஒரு கணக்கு எடுத்து வெளியிடுறாங்க, இந்த 50,000 5 ஆயிடுச்சு. 100 கிறிஸ்தவர்கள் என்று பெயருக்கு சொல்லிக் கொள்கிறார்கள். அதுல நம்புறோம் 5 தான். இந்த வாரத்துக்கு 1 வர்றான அந்த அளவுக்கு நம்புறோம். ஏதோ 100 கடைப்பிடிக்கவே இல்லை அந்த 5 கூட. இந்த வாரத்தில் ஒரு நாள் வந்து அப்படி தலையை காட்டிட்டு போறான் பாருங்களேன். அதுல கூட பல நோக்கத்துக்கு வருவாங்க. அந்த சர்ச்சுக்கு வர பல நோக்கங்கள் ஒரு மனிதனுக்கு இருக்கும். அது உள்ள போய் நம்ம பேச வேண்டியதில்லை. அப்ப அந்த மாதிரியாக வரக்கூடியவர்கள் எவ்வளவு என்று சொன்னால் 5% இருக்கிற கிறிஸ்தவ மக்கள்ல 100 கோடி பேர் இருந்தார்கள் என்று சொன்னா 5 கோடி பேர் வர்றாங்க. ஆனா எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான். அப்ப கிறிஸ்தவ மார்க்கம் இருக்கே தவிர அதை நம்புறவங்க இல்ல, அதை ஃபாலோ பண்றவங்க இல்ல, அதை நம்ம வாழ்க்கையில கடைப்பிடிக்கணும் என்கிறவர்கள் இல்லை. பணத்தை அடக்குவதற்கும் கல்யாணத்தை ரெக்கார்டு பண்ணுவதற்கும் அது ஒரு மதம், அவ்வளவுதான் என்பதற்காகத்தான் அதை கூட கடைப்பிடிக்கிறார்கள் என்று இந்த புள்ளி விவரம் சொல்லுது. அப்புறம் என்ன பண்றாங்க? சர்ச் எல்லாம் காத்தாடுது. மக்கள் வந்தா தான் நிர்வகிக்க முடியும், அது பராமரிக்க முடியும், மின்சார கட்டணம் செலுத்த முடியும், அதனுடைய பணியாளர்கள் ஊதியம் கொடுக்க முடியும். அப்புறம் என்ன பண்றாங்க? சர்ச்சை நடத்தக்கூடியவங்களை ஆலோசனை பண்ணி, உங்களுக்கு விலைக்கு வேணுமா சர்ச்சு? சர்ச்சில் விலைக்கு விற்கிறாங்க. விளம்பரம் பண்ணி இந்த தெருவில் உள்ள ஆலயம் வந்து விற்பனைக்கு உள்ளது, வாங்குறவர்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி 30% சர்ச்சைகள் விற்கப்பட்டு விட்டது. அந்த நாட்டில் விற்கலாம். சர்ச்சை என்பது என்னன்னு கேட்டா, அந்த பங்கு தந்தைகள் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி மாதிரி இருக்கும். அவங்க நினைச்சா வித்துக்குறாங்க, நினைச்சா வாங்கிடுவாங்க, அந்த மாதிரி உள்ளது. அப்ப சர்ச்சுகளை வந்து நம்ம நாட்டில் சர்ச்சையோ கோயிலே பள்ளியாசல விற்க முடியாது. சர்ச்சை வேணா விற்கலாம், கோயில் பள்ளியாசல விற்க முடியாதுங்க. இந்திய அரசாங்கத்திலே வக்ஃப் வாரியம் வச்சிருக்கிறானுவோ, அவங்களுக்கு இந்துக்களுக்கு அறநிலையத்துறைன்னு இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு அது கிடையாது. இங்க கூட விற்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா அரசாங்கம் அந்த தடுத்துரும். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது சர்ச்சுகளை விற்கிறான். அப்ப சர்ச்சுகளை விலை பேசி வித்து அதுல சில சர்ச்சு பள்ளியாசலுக்கு வாங்குறாங்க. சர்ச்சுகளா இருந்து இதை எடுத்துக்கிறீங்களா விலைக்குன்னு கேட்கிறான். அதை முஸ்லீம்கள் வாங்கி அதை பள்ளிவாசல் ஆக்குறாங்க. சில பேர் கிளப்பாக்குறான், சில பேர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஆக்குறான், சில பேர் கடை வாங்குறான், கடையாக்குறான், சில பேர் குடியிருக்கிற வாங்குறான். இப்படி பலவித தேவைகளுக்காக வழிபாட்டு தலம் வந்து ஏலம் கூறி விற்கப்படுது என்று சொன்னால், ஒரு பள்ளிவாசலை வித்து உலகத்தில் பார்த்திருக்கிறோமா? உலகத்தில் எங்கேயாச்சும் இந்த பள்ளிவாசல் ஏலம் விட்டாயின்னு பார்க்க முடியுமா? அப்ப வந்து பார்க்கிறாங்க, கோவம் வருது உங்களுக்கு. என்னடா இது, கடைசியா வந்த ஒரு மதம், அரபு நாட்டில் ஒரு மதம் இங்க நுழைஞ்சி சர்ச்சையே விலைக்கு வாங்குது, நம்ம சர்ச்சைகள் எல்லாம் பள்ளிவாசல் ஆகிறது. இன்னும் சொல்ல போனா டென்மார்க்ல போராட்டம் பண்றாங்க. இஸ்லாமிய வளர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கிறது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும், இல்லன்னா ஐரோப்பா யூனியனே 25 வருஷத்துல முஸ்லீம் நாடாகி போயிரும் அப்படின்னு போராட்டம் பண்றாங்க. அப்படின்னு போராட்டம் பண்ணக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி வந்து, அதாவது நம்பர்ல வேண்டால் பிற மதத்தில் அதிகமாக இருக்கலாம். கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டா முஸ்லீமோட கூட இருப்பாங்க நம்பர்ல.
அதுல நம்பிக்கை உள்ளவங்களா இருப்பாங்களா, அதை சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்களா இருப்பாங்களா, இயேசுனா யாருன்னு அறிந்து வைத்திருப்பார்களா, கர்த்தர்னா என்னன்னு தெரியுமா, அப்படி தெரியாது. அந்த மாதிரியான அடிப்படையில் பார்த்தீர்களே ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருந்து இது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பட்டு போய் பெருசா இருக்கு, ஆனா பட்டு போச்சு. என்னத்துக்கு? அது மரம் பெருசுதான், ஆனால் உயிர் இல்ல. பட்டு போச்சு, காய்க்காது, பூக்காது, பூக்காது, ஒன்னும் செய்யாது. இந்த மார்க்கம் என்ன செய்கிறது? காய்க்கிறது, பூக்கிறது, பலன் பெறுகிறது, வளர்ந்து கொண்டும் இருக்கிறது, பெருசாகவும் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான வளர்ச்சியை பார்க்கும் பொழுது சில பேர் கோபம் வருது. இந்த மாதிரி வளர்றாங்களே, அதே மாதிரி பார்க்கிறார்கள். இது ஒரு பக்கம் பார்க்கிறாங்களா? சில நல்ல பண்புகளை பார்க்கிறார்கள். முஸ்லிம்கள் மத்தியில குடும்ப அமைப்பை சரியாக பேணுகிறார்கள், விபச்சாரம் குறைவாக இருக்கிறது. குடும்ப அமைப்பை பேணக்கூடியவர்கள் ஒழுங்கா சந்ததிகளை உற்பத்தி பண்ணுவார்கள். கணவன் மனைவிங்கிற அந்த உறவு இருந்தால் தானே பிள்ளைகளாம் வரும். அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால் முஸ்லிம்களுடைய அந்த வளர்ச்சி விகிதம் தொடர்ச்சியாக சீராக இருந்து கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு நாட்டிலையும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்முடைய வளர்ச்சி விகிதம் குறைந்தது இல்லை. ஆனா மேற்கத்திய நாடுகள் என்ன கற்றுக் கொடுக்கிறது? என்ன மாதிரி சித்தாந்தத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறான்? கல்யாணம் பண்ண வேண்டாம், யாரு யாரோடையும் போய்க்க, ஒரு நாளைக்கு இவன்ட்ட போ, ஒரு நாளைக்கு அவன்கிட்ட போ, ஒரு நாளைக்கு இவள்கிட்ட போ, அடுத்த நாளைக்கு இவள்கிட்ட போ, ஒரு மாசம் இவளை வச்சுக்க, அடுத்த மாசம் அவளை வச்சுக்க, அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை அந்த உலகத்துக்கு சொன்னா என்ன நடக்குது? பிள்ளை பேரு குறைகிறது. மனைவியின் பொறுப்பு சுமந்து நம்ம புள்ள நம்ம வாரிசு வந்தா தானே புள்ள பெறுவான். என் புள்ள, என் புருஷன், என் பொண்டாட்டி வரணும் இல்லையா? அப்படியான ஒரு அமைப்பை பேணி காத்தால் மட்டும்தான் அந்த சமூகம் வளர்ச்சி பெறும். இப்ப மேற்கத்திய நாடுகளை பார்த்தீர்கள் சொன்னா அவங்கள்ட்ட அந்த கலாச்சார மாற்றத்தின் காரணமாக கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாம் செய்யலாம் அவனே ஊக்குவிக்கிறான், அவனே அதை ஆதரிக்கிறான், அதுக்குரிய சாதனங்கள்லாம் செஞ்சு கொடுக்கிறான். நீ கற்களைப்பு செஞ்சுக்கேங்கிறான். எப்படி சட்டம் போடுறான்? முன்னாடியே இவனுடைய போய்க்க, 15 வயசுல வேணாலும் பண்ணிக்க, 20 வேணாலும் பண்ணிக்க, கர்ப்பமா வேணாலும் ஆயிக்க, விரும்பினா கலைச்சிக்க, நினைச்சா கல்யாணம் பண்ணிக்க, இல்லைன்னா போய்கிட்டு இஷ்டத்துக்கு போய்க்க. இப்படியான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்த பிறகு என்ன நடக்குதுன்னு கேட்டா கணிக்கிறாங்க. அங்க உள்ள ஒவ்வொரு சபைகளும், மதங்களை காப்பதற்கு உள்ள சபைகளும் கணிக்கிறாங்க. இப்படியே போனா ஜீரோல நின்றும், இவங்க கிழவங்களா இவங்க மிஞ்சுவாங்க, சந்ததிகள் இருக்காது, ஜெனரேஷன் இருக்காது, ஐரோப்பா சுடுகாடா போயிரும். பிரான்ஸ் ஐரோப்பா சேர்ந்துதான். அப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் சுடுகாடா ஆகிவிடும். அப்படிங்கிற மாதிரி சுடுகாடா போயிருமே என்று பயப்படும் பொழுது இவங்க என்ன நம்பரை கூட்டுறாங்க. அதே மாதிரி சீரா வளர்ந்துட்டே இருக்கிறாங்க. ஒரு மனித இனம் எந்த வளர்ச்சியில சீரான வளர்ச்சி விகிதம் இருக்க வேண்டுமோ அந்த மாதிரி இந்த மார்க்கத்தை வளர்ந்து கொண்டே இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கோபமா இருக்கிறது. நம்ம நாடெல்லாம் ஒரு கிழவனா போய் எல்லாம் அழிஞ்சு போய் விடுவார்கள். அப்புறம் என்ன பண்றாங்க? காசு, 2 புள்ள பெத்தா இவ்வளவு பணம் கூட தருவோம், நீ 3 புள்ள பெத்தா உனக்கு அவ்வளவு தருவோம், நீ 5 புள்ள பெத்தாண்டு போய் நீ தான் ராஜாங்கிற. இப்ப எப்படி பெறுவான்? 5 புள்ள பெத்தா ராஜாங்கிற வாசல புறம் திறந்து விட்டிய, புள்ள பெறுவதற்குரிய அம்புட்டு வாசல் அடைச்சு வச்சுட்டு எவனுடைய போய்க்கன்னு சொல்லிவிட்டு நீ 5 புள்ள பெத்தா உனக்கு அதை தருவேன், நீ 10 புள்ள பெரு. நம்ம நாட்டு ஜனத்தொகை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, பிரான்ஸ்ல அறிவிக்கிறாங்க. அதிக பிள்ளை இருப்பவர்களுக்கு அதிகமான வசதிகளோட அவன் எல்லாம் செஞ்சு தர்றாங்கிற அரசாங்கத்திலேயே மக்களோட யாருக்கு ஆள போறான்? அப்புறமேலு இந்த கிழமைகள்லாம் போயிட்டாங்கன்னா அப்புறம் காடு தான், மண்ணு தான், மண்ணையும் ஆள முடியும். மனிதன் இல்லாத மண் எவ்வளவு பெருசா நமக்கு என்னதுக்கு? அப்ப இந்த மாதிரி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு கோபமா இருக்கிறது. இந்த மியான்மர்ல பாருங்க, இலங்கையில பாருங்க, மியான்மர்ல இந்த புத்தர்கள் ஆட்டம் போடுற காரணம் என்ன? மதத்தின் பேரால சாமியாரா போயிடுறாங்க, அம்பிட்டு போயிடும். ஏன்னா சாமியாருக்கு பயங்கரமான கௌரவம். அங்க சாமியார் யாருக்கு எந்திரிக்க கூடாது. யாரு ராஜபக்ச வந்தாலும் சாமியார் உட்கார்ந்து இருப்பார். புத்த சாமியார் யாருக்கு எந்திரிக்க கூடாது, யாருக்கும் எந்திரிக்க மாட்டார். இப்படியான ஒரு கர்வத்தை கொடுத்த உடனே அம்புட்டு போயிலும் காவியை போட்டு சாமியார் ஆக்கிட்டானு. சாமியார் ஆகிக்கிட்டு தேவைக்கு வேற மாதிரி சாமியார் ஆக முடியுமா? சாமியார்னா அந்த டிரெஸ்ல தான் சாமியார் ஆக முடியும். மனுஷன் சாமியார் ஆக சொல்லக்கூடிய சாமியார் ஆக முடியாது. அதான் பிரம்மச்சாரியம், பெண்ணை தொடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எவன் ஆக முடியாது. டிரெஸ்ல சாமியாரா போன உடனே இவன் வேற மாதிரி வகையில தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றிக்கிறானா, அப்ப கல்யாணம் குறைஞ்சு போச்சு. 3/4 பேர் சாமியாரா ஆசைப்படுறான். இப்ப என்னவாகும்? வெளியிடுறாங்க. முஸ்லிம்கள் நேற்று 5 இருந்தார்கள், இன்றைக்கு 17 ஆகிவிட்டார்கள். முஸ்லிம் கடை இப்ப நம்மள அடிக்கிறான். அதான் காரணம். இலங்கையில நம்மளை திருப்பி தமிழர்கள் அழிச்சு முடிச்ச உடனே நம்மள அழிக்கிறான்ல, இப்ப நமக்கு எதிராக திருப்பி பிடிக்கிறான் பாருங்க. என்ன காரணம்? இந்த ஜனத்தொகை வித்தியாசம் 5% இருந்தவர்கள் 17 ஆகிவிட்டார்கள்.
இன்னொரு 40 ஆண்டுல இலங்கை முஸ்லீம் நாடா போயிரும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்னு அவன் சொல்லிக்கொண்டு அவனுக்கு கோவம் வருது. என்ன செய்ய, அடி புலி முஸ்லீம் அப்படி முஸ்லீம்க்கு எதிராக ஏதாவது செய்ய. அப்ப முஸ்லீம்களுக்கு எதிராக அவர்கள் கொந்தளிப்பதற்கு நம்முடைய வளர்ச்சி விகிதம், சீரான வளர்ச்சி விகிதம், கொள்கை பிடிப்போடு உள்ள வளர்ச்சி விகிதம், மார்க்க பற்றுதலோடு உள்ள வளர்ச்சி விகிதம், இவைகள் எல்லாம் அவங்களுக்கு என்ன இருக்கிறது, உறுத்துகிறது, இது பாதிக்கிறது. அதுபோக சித்தாந்த ரீதியாக சில நல்ல சிந்தனையாளர்கள், அறிவாளர்கள் சில பேர் இருப்பாங்க. அவன் எங்க நல்லது கிடைச்சாலும் ஏற்றுக்கொள்வான். நல்லது தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் எல்லா காலத்திலும் இருக்கும் அறிவாளிகள்ல. அவர்கள் நல்லது தேடிக்கொண்டே வரும் பொழுது அவங்களுக்கு எல்லாமே இஸ்லாம் தான் நல்லா தெரிகிறது. நல்ல நிலைக்கு போறான். அவனுடைய ஆன்மீக ரீதியில் அவனுக்கு திருப்தி எங்க கிடைக்குன்னு பார்த்தா இஸ்லாத்துல கிடைக்கும். இஸ்லாத்து நோக்கி வர்றான். அப்ப உறுத்து அவங்களுக்கு. முகமது அலி கிலே இருந்தாரு. அவர் உலக மகா குத்துச்சண்டை சாம்பியனா இருந்தாரு. குத்துச்சண்டை தான் அந்த காலத்துல ஃபேமஸ். இப்ப கிரிக்கெட்டுக்கு இருக்கீங்க இருக்கிற மாதிரி அந்த காலத்துல நாங்கெல்லாம் குத்துச்சண்டைக்கு இருக்கீங்களா இருந்தோம். அதை ரசிக்கிறது, குத்துச்சண்டை வந்தா அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு இதை விட அதிகமான ரசிகர்கள் அன்றைக்கு உள்ள காலத்தை வந்து குத்துச்சண்டைக்கு இருந்துச்சு. அதனால உலக அளவுல குத்துச்சண்டை போட்டி நடந்தா அது பயங்கரமான ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. மல்யுத்தம், குத்துச்சண்டை, போட்டா போட்டி, காட்டா குஸ்தின்னு ஊரு போடுவாங்க, மல்யுத்தம் போடுவாங்க. அதைத்தான் பொழுதுபோக்க நாங்கெல்லாம் பார்ப்போம். அப்படியான ஒரு காலகட்டத்தில் இந்த டிவியில வந்து ஆரம்பத்துல அதான் முக்கியமா காட்டுவாங்க. அதுல கேசிஎஸ் கிலேந்து ஒருத்தன் உலக சாம்பியனா தொடர்ந்து வர்றான். ஹெவி வெயிட். அவனை யாருக்கு வெல்ல முடியல என்றாலும் அவனை வந்து கருப்பு இனத்தில் பிறந்து விட்டான் என்ற காரணத்திற்காக வேண்டி அவனை வெள்ளை அரசாங்கம் ஒதுக்குறது. அமெரிக்க அரசாங்கம் அவனை வந்து இழிவுபடுத்துகிறது. அவனுக்கு உரிய மரியாதை தருவதற்கு மறுக்கிறது. எவ்வளவு பெரிய இடத்துக்கு போயிட்டோம். பணத்துக்கு பஞ்சம் இல்ல, புகழுக்கு பஞ்சம் இல்ல. கேசி கிளேண்டா தெரியாதால் யாரும் இல்ல உலகத்துல. அவ்வளவு பெரிய உலகமாக புகழ் பெற்று விட்டோம். மனுஷனை மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவன் தேடுறான். மனுஷனை ஏன் மதிக்க மாட்டேங்கிறான்? சித்தாந்த தப்பு, தவறான சித்தாந்தத்தில் வார்த்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். சரியான சித்தாந்தம் ஏதாவது இருக்குமான்னு தேடுறான். அவனுக்கு இஸ்லாம் பிடிச்சி முகமது அலியா மாறுறான். உலக சாம்பியனாக இருக்கும் பொழுது அந்த சாம்பியன் பட்டத்தை வென்ற நிலையிலேயே கேசிஎஸ் கிளே முகமது அலி கிளையா மாறுறான். கோவம் வருமா வராதா? என்னடா இப்படி புகழ் பெற்றவெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து யூசுப் இஸ்லாம் ஸ்டீவன்சன் ஒருத்தர் தான். இந்த பாப்பிசை பாடகரை பேர் தான் பாருங்க, மைக்கேல் ஜாக்சன். இவனுக்கு முந்தி அவன் தான் பெரிய ஆளு. அவனுடைய பாப்பிசைக்கு தான் அதிகமான ரசிகர்கள். தனி விமானம் எல்லாம் வைத்திருந்தான், பல கோடிகளுக்கு சொத்துக்களை வைத்திருந்தான். அவனுக்கு கும்பல ரசிகர்கள், அவ்வளவு ரசிகர்கள் இருந்தாங்க. அவனுடைய குரலுக்கு மயங்கக்கூடியவர்கள், அவனை பார்ப்பதற்கு ஆசைப்படக்கூடியவர்கள், அப்படியான ஒரு ரசிகர்கள் எல்லாம் இருந்தார்கள். எந்த ஒரு குறையுமே அவனுக்கு இல்லை. மனசுக்கு திருப்தி கிடைக்கல, நிம்மதி இல்லை. பணம் இருக்கிறது, பெண்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. உலகத்தினுடைய எல்லா இன்பங்களையும் அனுபவிப்பதற்கு எந்த தடையும் அவனுக்கு இருக்கவில்லை. அவன் நிம்மதி இல்லை. மனுஷனுக்கு நிம்மதி வேணும் இல்லையா? அப்ப ஏதோ ஒரு நம்ம தப்பான வழியில் இருக்கிறோம் அவனை உறுத்துது. பிறகு ஆய்வு செய்கிறான், தேடுகிறான். கடைசியாக இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்று இஸ்லாமாக வந்து யூசுப் இஸ்லாம் என்ற பெயர்ல இன்னைக்கு உலகம் பூரா போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் யூசுப் இஸ்லாம் என்ற பெயர்ல உலகம் பூரா போய் இஸ்லாம் மார்க்கத்தை எடுத்து சொன்னா அத்தனை கோடி ரூபாய்களை தூக்கி எரிஞ்சிட்டான். அவ்வளவு புகழைந்து காலில் விட்டு மிதிச்சிட்டான். மனுஷனா வாழ்ற நிம்மதியா இருக்கேங்கிறான். என்னடா புகழுக்கு உச்சிக்கு போறானுவோ. இவனுக்கு வேற ஆளுக்குன்னா காசு கொடுத்து பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க சொல்லலாம். இவங்க எல்லாம் சொல்ல முடியுமா? கேசிஎஸ் கிளைக்கு என்ன எவன் காசு கொடுக்கறது? என்ன அவனுக்கு காசு கொடுக்க நம்மள்ட்ட இருக்குதா சமுதாயத்தில்? அவன் காசுக்கு ஆசைப்படுறவனா? இவனுக்கு ஸ்டீவன்சனுக்கு கொடுக்கறதுக்கு யார்கிட்ட காசு இருக்குது? அவன் நமக்கெல்லாம் தருவான். அந்த அளவுக்கு பணத்துல, பதவியில, புகழ்ல, அந்தஸ்துல பெரிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இப்படி போறாங்களே. அப்ப கண்டிப்பா இது நல்ல மார்க்கம் என்கிற ஒரு தோற்றம் வரும் பொழுது அவங்களும் ஆத்திரம் வருது. என்ன இது எப்படி ஒழிக்கணும் என்று கோபப்படுகிறார்கள், ஆத்திரப்படுகிறார்கள். இந்த வளர்ச்சி ஒரு காரணமாக இருக்கிறது. அப்ப இஸ்லாத்தினுடைய கொள்கை சித்தாந்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அது ரொம்ப சிறப்பா இருக்கிறது. உலகம் பூரா பாக்குறாங்க. குற்றங்கள் எங்க கம்மியா இருக்குது, எங்க எல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த குற்றவியல் சட்டம், அதுக்கு நெருக்கமான சட்டம், அந்த சட்டமோ நெருக்கமான சட்டமோ எந்த நாடுகள்லாம் இருக்கிறதோ அங்கதான் குற்றங்கள் கம்மியா இருக்கிறது. உலகத்தில் குற்றப்பட்டியலில் முதலிடத்தில் அமெரிக்கா இருக்குது. உலகத்துக்கு போலீஸ்காரன் வந்தாங்கிறான்.
நான் தான் உலக மகா போலீஸ், உலகத்துல ஒரே வல்லரசுங்கிறான், உலகத்துல நான் தான் ஆட்டி படைப்பேங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் தான் அதிகமான குற்றங்கள் நடக்கிறது. சும்மா பொடுபொடு பிள்ளை சுட்டு போட்டாங்க. பள்ளிக்கூடத்து மாணவன் அப்படி 50 பேர் சுட்டு போயிடுவான். துப்பாக்கி எடுப்பா, ஒன்றும் என்ன காரணம் இருக்காது, ஒரு காரணம் இருக்காது, சும்மா 10 பைசா சண்டையா இருக்கும், போட்டு தண்டு போயிடுவாங்க. அப்ப கொலைக்கு சாதாரணமா நடக்கிறது, கொள்ள சாதாரணமா நடக்கும், கற்பழிப்பு சாதாரணமா நடக்கும். கற்பழிப்புனா அந்த நாட்டில் என்ன கற்பழிப்பு ரொம்ப ரேர் தான். என்ன கேட்டா எல்லாம் விரும்பி செய்யற விஷயம் தானே. கற்பழிப்புங்கிறது அதாவது விரும்பாத ஒருத்தன் செய்யறதுங்கிறது ரொம்ப ரேர் தான், அதே ஜாஸ்தியா நடக்குங்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான எல்லா விதமான போதைப் பொருள், ஹெராயின் அனுபவிக்கிறது எல்லாமே தாறுமாறா போய் ஹிப்பிகளா போய் அலைகிற அளவுக்கு அவங்க இருக்கிற ஒரு பக்கத்துல பாக்குறாங்க. கேடுகட்ட கலாச்சாரமா இருக்கிறது. முஸ்லீம் நாடுகளை பார்க்கிறாங்க, ஓரளவுக்கு இஸ்லாத்துக்கு நெருக்கமாக கடுமையான தண்டனை கொடுக்கறது. சிங்கப்பூரை பார்க்கிறாங்க, அங்கெல்லாம் கம்மியா இருக்கு குற்றம். கடுமையா குற்றத்துக்கு கடுமையான தண்டனை கொடுத்தார்களே, ஆனால் அங்க எல்லாம் கரெக்டா இருக்கிறது. அது மாதிரி பார்க்கறாங்க. கோவம் வருது. அந்த சட்டத்தை கொண்டு வர மனசு வரல. நாங்கள் அது மாதிரி சட்டத்தை போட்டு ஒரு ஒழுக்கத்தை நிலைநாட்டுவோம் அப்படின்னு ஒரு பாடுபடுறதுக்கு வர்றதா இருந்தா அதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஜாலியா இருக்கணுமே, இஷ்டத்துக்கு ஆட்டம் போடணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த சட்டத்தை கொண்டு வர விருப்பம் இல்ல. விருப்பம் வருது இஸ்லாத்தை ஒழிக்கணும். அப்புறம் பார்த்தா இன்றைக்கு நாட்டில் உள்ள உலகத்தில் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்ன, எய்ட்ஸ்ங்கிற நோய்ங்க. இந்த எய்ட்ஸ்ங்கிற நோயினால இந்த பாலியல் தகாத உறவுகளால் என்ன செய்கிறது, எய்ட்ஸ் நோய்க்கு ஆளாகிறார்கள். இந்த எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்டவர்களை கணக்கெடுக்கிறாங்க உலகத்தில். முஸ்லீம் தான் ரொம்ப கம்மிங்க. எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்டவர்கள் முஸ்லீம்கள் தான் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள். சில முஸ்லீம் நாடுகள்ல எய்ட்ஸ் நோயாளிகளே இல்ல, ஆப்பிரிக்க நாடுகள்ல இல்ல. அப்ப அங்க எல்லாம் ஏண்டா அங்க இல்லாம இருக்கிறான் யோசிக்கிறாங்க. நம்ம இன்னும் நாகரிகங்கிறோம், அவ்வளவு சுத்தமா கை உர போட்டுக்கணும், கால் உர போட்டுக்கணும், எல்லாத்துக்கும் உர போடணுங்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய ஒரு நாட்டில் என்ன செய்கிறது, அங்க எய்ட்ஸ் பரவுகிறது. எய்ட்ஸ் தாறுமாற பெருகிட்டு இருக்கிறது, பலவித நோய்களுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரியா இருக்கிற நேரத்தில் முஸ்லீம் நாடுகளை பார்க்கலாம், எய்ட்ஸ் காணாம். எய்ட்ஸ் குறைவாக இருக்கிறது. ஏன் குறைவாக இருக்கிறது, அந்த குடும்ப அமைப்பு தான். விபச்சாரம் கிடையாது, ஒழுக்கக்கேடு கம்மி, அரிதாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்குமே தவிர இல்லாமையில இருக்காது. ரசூலுல்லாஹ் காலத்திலே இருந்துச்சு, 1-2 பேர் செய்வார்கள். டோட்டலாவே லைசன்ஸ் கொடுத்த மாதிரி அதுக்கு இடத்த அதுக்கு நிர்ணயித்து வச்சு அதுக்கு சிவப்புகளுக்கு போர்டை போட்டு இந்த இடத்துல போய் செஞ்சுக்க, அந்த இடத்துல போய் செஞ்சுக்க, அப்படி எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு இஸ்லாமிய நாட்டில் இருக்குமா? இருக்காது. அந்த மாதிரியாக தொழிலாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நிறைய தாறுமாற நடக்கிறது. இப்ப கூட ஐநா சபையில பெண்களுக்காக வேண்டி பெரிய தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால இந்த மேட்டர்லாம் இருக்கிறது. என்ன மேட்ரு, இந்த பாலியல் தொழிலாளி உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். பாருங்க, உரிமை ஐநா சபை, அயோக்கிய நாடுகள் சபை வைத்துக் கொண்டு பெண்களுக்கு தீர்மானம் கொண்டு வரலாம். பாலியல் தொழிலாளிகள் கஷ்டப்படுறாங்களாம், இந்த எய்ட்ஸ் பரப்புற நோயாளிகள்லாம் கஷ்டப்படுற காரணத்தினால அவங்கள தொழிலாளி அங்கீகரிக்க வேண்டும், உரிமையை பாதுகாக்க வேண்டும், பப்பாட்டிகளை பொண்டாட்டி அந்தஸ்து கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க, ஒரு பெரிய சீர்திருத்தம் கொண்டு வர்றாங்க. இப்படிதான் கிறுக்குத்தனமா வேலை செய்கிறது. ஆனா பாக்குறாங்க இங்க கரெக்டா இருக்கு, இங்க இல்லையே, முஸ்லீம்கிட்ட இல்லையே. அப்ப என்ன காரணம், இது இவங்க இந்த வாழ்க்கை நெறி இவங்களை கரெக்ட் பண்ணது, ஏதோ ஒரு வகையில இவங்களை காப்பாத்துகிறது. இந்த இஸ்லாம் நெறி தான் இது காரணம். கோவம் வருது. கோவம் அதை விட சிறந்ததை சொல்லணுமே, முடியல. கோவம் வந்தா என்ன செய்யணும், இதை விட சிறந்ததை கொண்டாந்து சொல்லணுமா இல்லையா? சிறந்ததை சொல்ல முடியல, இருந்ததானே சொல்றதுக்கு. அப்ப இஸ்லாம் அப்படி எல்லாத்தையும் பாக்குறாங்க. நம்ம பாருங்க, தற்கொலை செய்யறவங்க முஸ்லீம்ல கம்மியா இருக்கிறாங்க உலகத்துல. இன்டர்நேஷனல் அளவில் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் தற்கொலை செய்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டோம்னா தற்கொலை செய்து தன்னை மாய்த்துக் கொள்கிறானே, அது முஸ்லீம்ல இருக்கிறான் இல்லன்னு சொல்லல. எல்லா மதங்கள்ல இருக்கிறான், பகுத்தறிவாதிகள் இருக்கிறான், படிச்சவன்ல இருக்கிறான், படிக்காதவன்ல இருக்கிறான், ஆம்பளை பொம்பளை எல்லாத்திலும் இருக்கிறாங்க. முஸ்லீம் குறைவா இருக்கிறான், ரொம்ப குறைவாக இருக்கிறான். குறைவுன்னு 51 49 கணக்கு கிடையாது. அவன் 80 10 இந்த கணக்குல குறைவாக இருக்கிறார்கள். தற்கொலை செய்யக்கூடியவர்கள் அவ்வளவு குறைவாக முஸ்லிம் சமுதாயம் தான் இருக்கிறது. அவன் கூட இஸ்லாத்தை புரியாதவனாக இருக்கிறான். இஸ்லாம் மார்க்கத்தை நம்பாம இருக்கிறது அவன் தற்கொலைக்கு கூட காரணம் என்ற அளவுக்கு புள்ளி வரத்து சொல்றாங்க. ஆய்வு செய்து இந்த தற்கொலை செய்யாமல் முஸ்லிம்கள் காத்துக் கொள்வதற்கு காரணம் அவங்களுடைய மத நம்பிக்கை. என்ன துன்பம் வந்தாலும் இறைவனுடைய அதை யாருக்கு வெல்ல முடியுமா, ஜெயிக்க முடியுமா? ஒரு ஆள் மூத்தா போயிட்டா, செத்தே போயிட்டா, அதுக்காக நம்ம செத்த முடியுமா? அல்லாஹ்வுக்கு போர் செய்ய முடியுமா? ஒரு கோடி கோடியா நஷ்டமாயிருச்சு, என்னடா பண்றது, அல்லாஹ் நாடிட்டான், விட்டு தள்ளு. இப்படி நான் அசால்ட்டா எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்படி அசால்ட்டா எடுத்தா நீ தற்கொலை பண்ண போற? புருஷன் செத்தா என் பொண்டாடி தற்கொலை, பொண்டாடி செத்ததுக்கு புருஷன் தற்கொலை பண்ணு, காசு போனா தற்கொலை பண்ண போற.
அப்ப அல்லாஹ் வந்து எழுதி வைத்திருக்கிறான், நடந்துருச்சா? அல்லாஹ்வுடைய நாட்டம். இந்த அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ற ஒரு சொல்லு இவன் அப்படி புரட்டி போடுகிறது, இவன் அப்படி என்ன செய்கிறது, மாத்தி விடுகிறது. தற்கொலை செய்ய போனா கூட பயந்து நடுங்குகிறான். தற்கொலை செஞ்சா ஜனாசா கூட தொழுவிக்க மாட்டாங்க என்ற அளவுக்கு கட்டுப்பாடுகளை கெடுபிடிகளை வைத்து நம்பிக்கையும் பலப்படுத்திருக்கிற காரணத்தினால பாக்குறாங்க, என்னடா எல்லா நல்லதுலையும் மிஞ்சி நிக்கிறான், அவங்க எல்லா கெட்டலையும் மிஞ்சி நிக்கிறான். எல்லா கெட்ட செயல்களை சொல்லி காட்டினார்ல, ரோட்ல நடு சவுதி அரேபியா எல்லா அரபு நாடு போன எல்லாரும் இருக்கிறீங்க. எந்த நாட்டிலேயாச்சு இப்படி செவத்துக்கு முன்னாடி ஒண்ணு கட்சி பார்த்திருக்கீங்களா? எவனாச்சு நீங்க எந்த அரபு நாட்டிலே பார்த்திருக்கீங்களா? நம்ம நாட்டில் பாக்குறீங்களா இல்லையா? அவங்க நின்று போனிக்கிறான், கும்பல போனா அடிக்கிறான், அது மக்கள் நடமாடுற இடம், நாத்து அடிக்குமே, பள்ளிக்கூடம் இருக்க பக்கத்துல, அதெல்லாம் கிடையாது. அது கோயிலுக்கு முன்னாடி அடிப்பான், அவன் வழிபடுற கோயிலுக்கு முன்னாடி அடிக்கிறான். இதெல்லாம் இப்படிலாம் பார்க்கும் பொழுது எல்லா நல்ல விஷயங்களையும் இவர்கள் மேலாக இருக்கிறார்களே, எல்லா நல்ல விஷயங்களையும் சிறந்து விளங்குகிறார்களே என்று சொல்லும் பொழுது அவனுக்கு கோபம் வருது இஸ்லாத்தின் மேல. ஆனால் அந்த கோபத்தை வைத்து எதிர்த்து நிக்க வர முடியல. எவ்வளவு அழைப்பு கொடுக்கணும், இஸ்லாத்தை பற்றி ஏதாவது ஏகத்துவ கொள்கையை பற்றி பேசணும் வா, ஒரு தெய்வமா பல தெய்வமா பேசுவோமா வா, கூப்பிடுறோம்ல, வர மாட்டேங்கிறான். இந்த இஸ்லாமிய சட்டம் சரியா அந்த சட்டம் சரியா பேசுவோம் வர்றியா? மாட்டேன். அப்ப இருந்ததுன்னு வர்றதுக்கு விவாதங்களுக்காக உலகம் பூரா அழைப்பு கொடுக்கிறோம், வாடா பேசுவோம், ஒரு பயிலும் வர மாட்டேங்கிறான். ஏன்? நேருக்கு நேராக கருத்தால் சித்தாந்தத்தால் மோதி வெல்ல முடியாது. அப்ப மோதி வெல்ல முடியாவிட்டால் சதி செய்துதான் வெல்ல முடியும் என்று அவங்களுடைய மூளை வேலை செய்யும். என்ன செய்யணும்? ஒரு சதி வேலை செய்து வளர்ச்சி தடுக்கணும். சதி வேலை செய்து தடுப்பது இதுதான் காரணம். இதை செய்யறவங்க யாருங்கிறீங்க? நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், சாதாரண மக்கள் கிடையாது. இப்போ இந்த இந்தியாவில் இந்துக்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் யாரு? அவங்க சாதாரண அப்பாவி மக்கள். அவங்க முஸ்லிம்கள் வளர்றதை பத்தி அவங்களுக்கு கோபமும் கிடையாது, பொறாமையும் கிடையாது. ஒருத்தன் இஸ்லாம் ஆகுறதுனால அவங்களுக்கு ஆத்திரமும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. முஸ்லிம்கள் அண்ணன் தம்பி மாமா மச்சான் அத்தனை பேர் என்ன செய்யறான், பாக்குறான். கிறிஸ்தவர்கள் அப்படிதான் பாக்குறான். எல்லா மதத்துல உள்ள சாதாரண மக்கள் இருக்கிறாங்களே, சாதாரண மக்களை செய்யவும் முடியாதுண்ணா, கொஞ்சம் கிரிமினல் தானே செய்வான் சதிலாம். சதி அப்பாவி மக்கள் என்ன செய்ய தெரியும்? அவன் என்ன செய்யறான்? அட அவன் பள்ளியாசல் கூட கோயில் உங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு அப்படிதான் இருக்கான். எல்லா இந்து மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள், எல்லா கிறிஸ்தவ மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள், எல்லா பௌத்த மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு இருக்கிறார்களே தவிர இதெல்லாம் அவனை பாதிக்கவே இல்லை. நான் சொல்லக்கூடிய இந்த வளர்ச்சி இதெல்லாம் யாரை பாதிக்கல? சாதாரண பிற மதத்து மக்களை பாதிக்கவே இல்லை, எந்த மதத்து மக்களையும் பாதிக்கவில்லை. நீங்க உள்ள நுழைஞ்சு பழகினீர்களே, ஆனால் நீங்கள் எடுத்து சொன்னால் ஏற்றுக்கொள்ற அளவில் தான் இருக்கிறார்களே தவிர அவர்கள் வெறுக்கக்கூடிய வகையில் ஒருவருமே இல்லை. நாம தான் சரியா பயன்படுத்தல, நாம தான் அந்த மக்களோட சரியான முறையில் பழகல, சரியான முறையில் இஸ்லாத்தை நீங்கள் அறிமுகப்படுத்தவில்லை என்று சொல்லணுமே தவிர அவங்க அந்த மாதிரியாக நினைக்கவே இல்லை. யார் இதுல கோபப்பட்டு சதி வேலை செய்கிறான் என்று சொன்னால், மதத்தை வைத்து அரசியலை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய லீடர்களை தலைவர்களாக இருக்கக்கூடியவன், அந்தந்த சமுதாயத்தில் எழுத்தல்களாக அறிவு ஜீவிகளாக இருக்கிறவன், அறிவாளி நினைக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் வேலை செய்து நம்ம அறிவாளிங்கிறோம். இவங்களுக்கு முன்னாடி நிக்க முடியலையே, இவங்கள உள்ள சாதாரண ஒருத்தன் கேட்கிற கேள்விக்கு பெரிய அறிவு ஜீவிக்கு பதில் சொல்ல முடியலையே, படிக்காதவன் கேட்கறான் படிச்சவனுக்கு பேச முடியலையே, இவங்களுடைய சித்தாந்தத்துக்கு முன்னாடி நிக்க முடியலையே, இதை விட ஒரு சிறந்ததை நம்முடைய அறிவை கொண்டு கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு ஆத்திரப்பட்டு யாரு? மத பீடங்கள், எல்லா மதத்தினுடைய பீடங்களும் எல்லா மதத்தினுடைய அறிவு ஜீவிகளும் பிளான் பண்றான், இதை ஒழிக்கணும், இஸ்லாத்துக்கு எதிராக முகம் கொடுக்க முடியவில்லை, நம்ம கொள்கையை சிறந்தது என்று சொல்லி இங்கிருந்து ஆள் பிடிக்க முடியவில்லை. இங்கிருந்து முஸ்லீமா இருந்த ஒருத்தன் நான் எல்லா மதங்களையும் ஆய்வு செய்துவிட்டு இதுதான் சிறந்த மதம் போன ஒருத்தன் காட்ட முடியுமா? முடியாது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லைன்னு என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த சதி வேளையில இறங்குற ஆட்கள் யாருன்னு கேட்டா இந்த மாதிரியான ஆள்கள். யாரு? அந்த தலைமை பீடம், ஒவ்வொரு ஏதாவது வகையில தலைமை பீடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடுமையான அறிவுள்ள தலைமை பீடமாக இருப்பார்கள், இல்லைன்னா மதத்தில் தலைமை பீடமாக இருப்பார்கள், அல்ல சமுதாயத்தில் தலைமை பீடமாக இருப்பார்கள். அவங்களுடைய அந்த கட்டு குறைஞ்சிருமா இல்லையா? ஒரு 10,000 பேர் கொண்ட சாதிக்கு தலைவனா இருக்கிறவன் அதுல இருந்து 200 பேர் போனா அவனுக்கு குறைஞ்சு போயிரும்ல. 10,000 பேருக்கு அப்புறம் தலைவராக இருக்க முடியாது, 9,800 பேர் தான் இருக்க முடியும். அப்ப அந்த 200 போயிட்டானா பாதிக்கிறவனுக்கு அதை விட வருமானம் பாதிக்குது, கூட்டம் கூடுறது பாதிக்கிறது. இப்படியாக இந்த பாதிப்புகள் யாருக்கு இருக்கு? மக்களுக்கு கிடையாது. மக்களை வைத்து சம்பாதிக்கக்கூடியவர்கள், மக்களை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு இது பாதிக்கிறது. அதை விட்டு அவர்கள் ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இப்ப நம்ம எல்லா மதங்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா
அந்த மத குருமார்கள் இருக்காங்க இல்லையா, மத குருமார்கள்ட்ட தான் பொசிஷன் வச்சிருப்பாங்க. எல்லா ரெக்கார்டு எல்லாமே யார் கையில் இருக்குங்க? புடி அவங்க கையில் தான் இருக்கும். அதுல உள்ள நம்ம இஸ்லாத்துல யார் கையில் இருக்கு? அஜர்த்து கையில இருக்கு. அவர் பேசிமாம் சம்பளம் ரூபாயின்னு போயிட்டு இருக்கேன். பள்ளிவாசல் அவர் கையில் இருக்குமா? வரவசல் அவரா பார்ப்பாரு, லாபம் எடுத்து அவரா எடுத்துக்கிடுவாரு. எந்த பள்ளியில நீங்க பார்க்க முடியாது. எந்த பள்ளி வாசலாக இருந்தாலும் அதுல மதகுருடைய வேலை என்ன? தொழுவு நடத்திட்டு போய்கிட்டு இருக்க வேண்டியதான். கத்தம் பாத்தியாவத கூட போயிட்டு இருக்க வேண்டியதான். இவ்வளவுதான் நமக்கு பள்ளி வாசல்ல உள்ள பிடி. கிறிஸ்துவ மார்க்கத்தை எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அங்க மக்களுக்கு அதிகாரம் கிடையாதுங்க, சபைகளுக்கு தான் அதிகாரம். சபையை நடத்துறது யார்? மத குருமார்கள். அதனுடைய வருமானம் அவர்களுக்கு தான். அதான் பங்கு தந்தைங்கிறாங்க, பங்கு வாங்கிக்கிறது. பங்கு தந்தை பேருக்கு காரணம் என்னது? பங்கு தான் மேற்று. அப்ப அதுல இருந்து கல்யாணத்துக்கு வாங்குற கட்டணம், அதுக்கு வாங்குற கட்டணம், வெளிநாட்டு நிதி எல்லாமே யார் கையில் இருக்கும் என்று கேட்டால் அந்த தலைமையின் கையில இருக்கிறது. அப்படிங்கும் போது அதை வளர்ப்பதற்கு உழைப்பாங்களா இல்லையா? அதிகமா வளர்ந்து அதிக வருமானம் தானங்க. நம்ம அஜர்த்துமார்கள் மார்க் அறிஞர்கள் ஏன் உழைக்கிறது இல்லைன்னு கேட்டா, உழைச்ச அவருக்கு என்ன? நீங்க 2000 பேர் இருந்தாரு, 20 லட்சம் பேர் இருந்தாரு, என்ன அவருக்கு உரிய 3000 சம்பளம் கொடுக்க போறீங்க? ஒரு சைக்காலஜிக்கல் அவருக்கு ஒண்ணும் கிடையாது. இல்ல அவர் வந்த பள்ளிவாசலுக்கு ஒத்தனை வராட்டா கூட சம்பளம் கொடுக்குறீங்கல்ல. சுபுக்கு ஒத்தனைக்குன்னா அந்த பள்ளி 5000 சம்பளம் கொடுக்குறீங்க. நம்பர் எண்ணி தலை எண்ணியா கொடுக்குறீங்க. அவன் வந்தா எனக்கு என்ன, வராட்டி எனக்கு என்ன, இது வருவது வராதனால் எனக்கு என்ன பாதிப்பு என்று இந்த சமூகத்தில் இருக்கிற காரணத்தினால் நம்ம அதை தாவா செய்வது கிடையாது. இஸ்லாம் மார்க்கத்தை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்வது நம்முடைய வேலை அப்படின்னு அதையே இழுத்து போட்டுக்கொண்டு அதையே ஒரு வேலையா நாம் செய்ய மாட்டோம். ஆனா மெஷினரிகள் என்ன செய்கிறார்கள்? அதுல ஒரு 10,000 பேர் உள்ள சர்ச்சில் வருமானம் வருதுன்னா 20,000 மாறினா 2 மடங்கு அவருக்கு கிடைக்கும். 30,000 மாறினா 3 மடங்கு அவருக்கு கிடைக்கும். கல்யாண கர்மாதி அடக்கமன்ற கொடுத்தா அடக்கமன்றா இருந்தா கூட அந்த சர்ச்சுடைய தலைவர் அவர் மறுத்துனால அடக்கம் செய்ய முடியாது. சுடுகாடு கல்லறை அவர் கையில, வழிபாடு அவர் கையில, கல்யாணங்களை பதிவு செய்ய அவர் கையில, அதனுடைய வரவுசல் அவர் கையில. மக்கள் அவர் கீழே இருக்கிறார்கள். மத குருமார்கள் கீழே. உலக அளவில் எடுத்துக்கொண்டாலும் ஒரு போப்பாண்டவர் கீழே இருப்பார்கள். உலக அளவில் எடுத்துக்கொண்டாலும் மத குருமார் கையில் நிர்வாகம் இருக்கும் பொழுது மத குருமார்களுக்கு ஆதாயம் இருக்கிற காரணத்தினால் வளர்ச்சிக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க, இப்படி கோடி கோடி அள்ளி கொட்டுறோம், பல வேலைகளை செஞ்சு இழுக்க பார்க்கிறோம், ரூபாயை கொடுத்து பார்க்கிறோம், கல்வி கொடுத்து பார்க்கிறோம், மருத்துவம் கொடுத்து பார்க்கிறோம், தொண்டுங்கிறோம், மண்டுங்கிறோம், என்னதான் செய்யறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்கிறோம், வரமாட்டேங்கிறாங்க. சும்மா சேர்ல உள்ள சாதாரண மக்களை வேண்டா கூட்டிட்டு வர முடியுது. பெரிய அளவுல ஒரு தாக்கத்தை உண்டாக்க முடிய மாட்டேங்கிறது. கொள்கையை சொல்லி சிறப்பை சொல்லி கூப்பிட முடியல. அவன் என்ன சொல்றது? நீ எங்கள்கிட்ட வர்றியா, உனக்கு காலேஜில் நடந்துருவோம், நீ எங்கள்கிட்ட சேர்றியா, உனக்கு மருத்துவ இலவசமா பார்ப்போம். இப்படிதான் ஆள் பிடிக்க முடிகிறது. அவங்களுக்கு தெரியுது மனசாட்சிக்கு நம்மளாம் இப்படி பண்றோம்னு. ஆச்சரியப்படுறான். இவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. முஸ்லிம்கள்ல பிரச்சாரம் செய்வதற்குன்னு ஒரு நெட்வொர்க் கிடையாது. நம்மள ஆர்வம் உள்ள சில பேர் அடுத்தவங்களுக்கு சொல்லுகிறோமே தவிர அரபு நாடுன்னு வச்சுக்கிறானே, அவன் பள்ளிவாசல் கட்டுறது தான் காசு கொடுக்குறாங்க. அவன் என்ன செய்யறான்? பள்ளிவாசல் கட்டிக்க, பள்ளிவாசல் கட்டிக்கிறான். அடே அவங்க என்ன செய்யறாங்க? இவங்க ஒப்பிட்டு பார்த்தாவது முஸ்லிம் மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கப்பா, அதுக்கு பணத்தை வாங்கிக்கிறங்கப்பா கொடுக்க. அரபு நாட்டில் நிறைய கொடுக்குறாங்க. எது கொடுக்குறான்? பள்ளிவாசல் கட்டுறேன்னு கேளுங்களேன், அதுக்கு பணத்தை அள்ளி தர்றாங்க. தாவாவுக்கு தரமாட்டேங்கிறான். அவன் தாவாவுக்கு கொடுத்தானா இது 100 மடங்கு நம்ம செய்யலாம். அதனால ஒவ்வொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் எடுத்தாலும் சரி, ஒரு சர்ச்சை எடுத்தாலும் சரி, நம்மள ஒரு சென்ட்ல பள்ளிவாசல் கட்டிட்டு இருக்கோம். நம்ம பள்ளிவாசல் எப்படி 3 சென்ட்ல வாங்கிட்டா பெரிய பெரிய பள்ளிவாசல், அந்த ரேஞ்சில் போய் கொண்டிருக்கிறோம். அங்கெல்லாம் என்ன ஏக்கர் கணக்கில் இருக்குது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய அவன் ஒப்பிட்டு பார்க்கறான். இவ்வளவு பிரயத்தனம் பண்ணி பிரச்சாரம் செய்கிறோம், வளர மாட்டேங்கிறது, ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவன் பாட்டு அவங்களே பார்த்துட்டு இருக்கிறான். வர்ற பத்தி வந்தாலும் எனக்கு கவலை இல்லை, வராட்டாலும் கவலை இல்லை. தௌஹீத் ஜமாத் மாதிரி சில பேர் கத்துறாங்க, இவ்வளவுதானே தவிர பெரிய அளவுல என்ன இல்ல, தாவா பணிகள் நடப்பது இல்ல. எப்படி வளருது? ஒன்னும் செய்யாம வளருதடா, ஆச்சரியமா இருக்கு. ஒன்னும் பண்ண மாட்டேங்கிறாங்க, வளருது. இப்ப உலகம் பூரா இஸ்லாமிய தாவா ஏதாவது நடந்துட்டு இருக்குதுங்கிறீங்களா? பிற மக்களுடைய தாவாவோட ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு தூசியோட சொல்லல, கடுகை விட கம்மி. அவ்வளவு குறைந்த அளவில் தான் நம்முடைய பணிகள்லாம் இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க ஆச்சரியம் படுறாங்க, வெறுப்பும் அடைகிறாங்க. எப்படி ஒழிக்கிறது? அப்ப ஏன் சதி செய்கிறார்கள் என்ற காரணத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் சதி செய்கிறார்கள்? இதனுடைய வளர்ச்சி அவர்களை பாதிக்கிறது, அவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்துகிறது, அவர்களுக்கு நஷ்டத்தை, பொதுமக்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தவில்லை. அவர்களுக்கு யார் இதை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்களோ, அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்களோ, சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நடத்தக்கூடியவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி உன்னுடைய மைனஸ் என்று விளங்குகிறது, தங்களுடைய மைனஸ் என்று விளங்குகிறார்கள்.
தங்களுடைய ஒரு நம்பர் இழந்தால் தான் ஒரு நம்பர் அங்கு அதிகமாகிறது என்று அவர்கள் புரிகிறார்கள். இந்த காரணத்தினால் என்னமா செஞ்சு ஒழிக்கணும். என்ன செஞ்சு ஒழிக்கிறது? ரெண்டு விஷயத்துக்கு விளங்கிட்டீங்க. யார் செய்யறான்னு விளங்கி போச்சா, எதுக்கு செய்யறான்னு விளங்கி போச்சு. யார் செய்யறாங்கிற உங்களுக்கு சொல்லிவிட்டேன். எதற்காக செய்யறான்? இந்த இதான் காரணம். நம்ம நல்ல சமுதாயமா இருக்கிறோம். அவங்க என்ன வேண்டாலும் விமர்சி தொலைஞ்சிட்டு போறாங்க. நம்ம தான் சிறந்த சமுதாயம். அதுல எந்த வகையான நாகரிகம், ஒழுக்கம், சுத்தம், சுகாதாரம், மூத்திரம் கழுவணும் சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் நம்ம தான். உலகத்தில் எவனும் கிடையாது. சிறுநீர் கழித்தால் கழுக வேண்டும்ங்கிற ஒரு சாதாரண விஷயத்தை கூட தெரியாத உலகம் பூரா இருக்கும் பொழுது மலம் கழிச்சுட்டு கழுவ மாட்டேங்கிறாங்க. மேற்கத்திய வெள்ளை ஆள் தான் தோல் வெள்ளையா இருக்கிறான். தோல் தான் வெள்ளையா இருக்குமே தவிர தொடச்சு போட்டு போறாங்க. தொடச்சு போடுறதுக்கு பேப்பர் வச்சிருக்கான். ஸ்டார் ஹோட்டலுக்கு போனீங்கன்னு சொன்னா தொடச்சு போடுறதுக்கு பேப்பர் வச்சிருக்கானே தவிர தண்ணி யூஸ் பண்றது கிடையாது. எத்தனை பேர் குடியிருந்த நம்ம நாட்டுக்கு குடியிருக்க வந்தா நம்பர் கேட்பாங்க. எத்தனை பேர் இருக்கு வாடகை குடும்பம்? 10 பேர் தரமாட்டேன். நிறைய தண்ணி செலவு பண்ணுவீங்க. இவனை 100 பேர் கூட வைக்கலாம். வாடகை வீடு வச்சு வைக்கல, 100 பேர் வச்சா தண்ணி செலவாகாது. ஏன் குளிக்கவும் மாட்டாங்க. தோல் வெள்ளையா இருக்கனால வேர்க்காது. அந்த மாதிரி கிளைமேட்ல வளர்ந்துட்டாங்களா, குளிக்கிறது கிடையாது, சுத்தம் பண்றது கிடையாது. அந்த வெளியில நீட் மாதிரி தெரியுங்க. நான் பார்த்தா கருப்பு மாதிரி தெரிஞ்சாலும் 3 தடவை குளிக்கிறோம். வளர்ந்தா நம்ம என்ன செய்யறோம்? மழை ஜலம் கழிச்சா சுத்தம் பண்றோம், எல்லாம் கிளீனா இருக்கிறோம். நம்ம தான் நாகரிகமா இருக்க சொல்ல போனா. அந்த மாதிரியான வகையில ஒரு தோற்றம் அப்படி காட்சி தருதே தவிர நம்மளை விட ஒரு நாகரிகமாக என்ன செய்ய உலகத்துல யாருமே இல்லை. அப்ப இதுக்கு சதி பண்றான். எப்படி சதி பண்றது? நேரடியா மோத முடியாது இல்லையா? அப்ப இஸ்லாத்தின் மீது கோபத்தை உண்டாக்குறதுக்கு பொய்யான சில வேலைகளை எடுப்போம். மெய்யானதை எடுத்து சதி தோற்க மெய்யாத்தான் போரா போயிருமா, சதி வராத. மெய்யான விஷயத்தை விமர்சிக்க வந்தால் அது சதி இல்லை. என்ன பண்றான்? இஸ்லாம்னா ஒரு கெட்ட மார்க்கம் காட்டணும். அதுக்கு என்னென்ன சான்ஸ் இருக்கு அதெல்லாம் பயன்படுத்திக்கிறோம். ஒரு பிளான் பண்றாங்க. ஏகோபித்து பேசி வச்சு செய்யறாங்களா, பேசாம செய்யறாங்களா, ஆனா ஒன்று பண்றாங்க. அப்படியே உன்ன ஆயிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இது மாதிரி நடந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் அழைக்கிறக்கான 50 பேர் ஒண்ணா வந்தாங்க. பேசி வச்சுட்டு வர அவசியம் இல்ல. தஹஸபுஹும் ஜமியா வ குலுபுஹும் சத்தா. பார்த்தா ஒன்னா இருக்கிற மாதிரி தெரியும், உள்ளத்துல ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு கொள்கைன்றான்ல. அந்த மாதிரி வெவ்வேறு கொள்கைகள் இருப்பாங்க. எல்லாம் ஒண்ணு பேசி வச்ச மாதிரி செய்வாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த அறிவுஜீவிகள், இந்த எழுத்தாளன் பேச்சாளன் இருக்கா பாருங்க, அவ்வளவு பேரும் துரோகிகள். இந்த சதிகாரர்கள் அவர்கள் தான். சமுதாய தலைவர்கள் வேஷம் போட்டு இருக்காங்களே, இந்த சதி வேலையை செய்யக்கூடிய ஆட்கள் இவர்கள் தான். எப்படி சதி வேலை செய்கிறார்கள் தெரியுமா? உலகத்துல தீவிரவாதம், பயங்கரவாதம் சில செயல்கள் உலகத்தில் நடக்குது. குண்டு வைக்கிறது, இவன் அவனை கொள்றது, அவன் இவனை கொள்றது, இப்படிங்கிற மாதிரியான காரியங்கள் உலகத்தில் நடக்கிறது. இது என்ன பண்றாங்கன்னு கேட்டா, மேற்கத்திய உலகத்தில் இருந்து நம்ம நாட்டில் உள்ள நடுநிலை அறிவுஜீவிகள் வரைக்கும் முஸ்லீம் ஏதாவது பண்ணிட்டான்னு வைங்களேன், இஸ்லாமிய தீவிரவாதம், முஸ்லிம் பயங்கரவாதிகள், முஸ்லிம் தீவிரவாதிகள் ஒன்று கொண்டு போனா அப்ப இஸ்லாத்தை வெறுக்குவாங்க. தௌஹீதை வெறுக்க வைக்க முடியல, இது மறுமை நம்பிக்கையை வெறுக்க வைக்க முடியல. இஸ்லாத்தினுடைய சட்டம் தப்பு, கொள்கை தப்பு, கோட்பாடு தப்புன்னு சொல்ல வக்கில்ல. அப்ப மற்ற மக்கள் வெறுத்தா இஸ்லாத்துக்கு வருவாங்களா? மற்ற மக்கள் முஸ்லிம்களை வெறுத்தால் அதுல உங்களுக்கு சேருவாங்களா? முஸ்லிம்களை வெறுக்க நம்ம என்ன செய்யலாம்? இதான் சதி. சதினா என்ன அர்த்தம்? நேருக்கு நேரம் மோதனா கருத்து சொல்லி மோதவா? அப்படி வராம என்ன செய்யறது? முஸ்லீமை டேமேஜ் பண்ணும். முஸ்லீம்ல ஒரு கிறுக்கு இருக்கத்தான் செய்வான். அவன் ஏதாவது கிறுக்கு போய் ஏதாவது பண்ணிட்டான்னு சொன்னா அது அப்படி இஸ்லாமிய சாயத்தை பூசி, இஸ்லாமிய கலரை பூசி, அப்படி கதையெல்லாம் சேர்த்து எழுதுவாங்க. கதை கொற்றை எழுதுற மாதிரி நினைச்சுவாங்க. தலையில இருந்து வால் வரைக்கும் வச்சு ஒரு கதை எழுதி விட்டுருவாங்க. நீங்க பாக்குறீங்க. அப்ப இவங்க என்ன பிளான் பண்ணாங்க உலகம் புறான்னு சொன்னா, எங்கேயாவது வெடிகுண்டு சம்பவங்கள் நடந்தால், தீவிரவாத சம்பவங்கள் நடந்தால், அதுல முஸ்லிம் எவனாவது சம்பந்தப்பட்டு இருப்பானேயானால் அது இஸ்லாம் தான் செய்துங்கிற மாதிரி பரப்போடான்னு முடிவெடுத்துறாங்க. இதான் சதி. இதான் உலகளாவிய சதி நான் சொல்றேன். ஏன் உலகளாவிய சதின்னு சொல்றேன்? இமெயில் எழுதுற மாதிரி தான் ஐரோப்பாவில் எழுதுறான், இமெயில் எழுதுற மாதிரி தான் அமெரிக்காவில் எழுதுறான், இமெயில் எழுதுற மாதிரி தான் உலகத்தில் உள்ள எல்லா நாட்டிலும் எழுதுறான். உலகளாவிய செய்தானே இது. நீ இங்க மட்டும் நடக்கலையே, தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குது. இவன் தமிழன் அப்படித்தான் எழுதுறான், மலையாளி அப்படித்தான் எழுதுறான், கன்னடத்துக்காரன் அப்படித்தான் எழுதுறான், இந்தியில அப்படித்தான் எழுதுறான். சர்வதேச மொழிகளையும் முஸ்லீம் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டான் என்று சொன்னால் அந்த தவறை ஒட்டுமொத்த இஸ்லாமே செய்ய சொல்ற மாதிரி முஸ்லீம் சேர்த்து சேர்த்தான் செய்வான். முஸ்லீம் தீவிரவாதி கைது, முஸ்லீம் பயங்கரவாதி கைது, முஸ்லீம் தீவிரவாதி தொடர்பா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுமா ஒரு செய்தியை போட்டுருவான். ஆனா என்ன நடக்கிறது? முஸ்லீம் தான் செய்யறானா? உலகத்தில் உள்ள எல்லா இந்த மாதிரி குற்ற செயல்களுக்கு முஸ்லீம் தான் காரணமா?
நம்மளை விட தாண்டி செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாரும். அவனோட எல்லாம் மதத்தை சேர்க்க மாட்டேங்கிறான். இதான் சதிங்கிறது. அப்படின்னா எல்லாத்தையும் சேர்க்கணுமா இல்ல? இந்த விடுதலை புலிகள் போய் என்ன செஞ்சாங்க, இலங்கையில அந்த நாட்டில் இதே மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாங்க. குண்டு வச்சாங்க, மந்திரியை கொண்டாங்க, அதை செஞ்சாங்க, விமான நிலையத்தை தாக்கினாங்க, சிவிலியன்களை கொண்டாங்கன்னு பல விஷயங்கள் நடந்தது. நம்ம நாட்டில் வந்து ராஜீவ்காந்தி போட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க. அவங்கள வந்து பேரை வச்சுக்கிட்டு இந்து தீவிரவாதி எவனாச்சும் எழுதுனானா? அப்துல் காதர் சொன்னா முஸ்லீம் தீவிரவாதிங்கிற. அப்ப அவன்ல எவனாச்சும் பேரறிவாளன், சாந்தன், முருகன் ஆகிய இந்து தீவிரவாதி என்று பேப்பர்ல பாத்தீங்களா? அவங்க இந்து தானே. நீ இல்லைன்னு சொன்னாலும் இந்து தானே இந்தியா சட்டப்படி. அப்ப வந்து நீங்க மற்ற மதத்தில் உள்ளவர்கள் செய்வார்களே ஆனால் பேரு மட்டும், முஸ்லீம் செய்தானேயானால் முஸ்லீம் தீவிரவாதி. அப்ப இந்த வார்த்தையை திரும்ப 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 சொல்லும் பொழுது என்ன மாதிரியான கருத்து மக்கள்கிட்ட உருவாகும்? திரும்ப திரும்ப முஸ்லீம் முஸ்லீம் பிற மக்கள் உள்ளத்தில் என்ன பதிங்க? முஸ்லீம்னா தீவிரவாதி பதிவு. என்ன முஸ்லீம் என்ன அர்த்தம்? தீவிரவாதி. அட இந்த நாட்டில் வந்து நக்சலைட்டுகள் இருக்கிறான், அவன் எவ்வளவு குண்டுகளை வைக்கிறான், அதிகாரிகளை கொள்றான், அவனுக்கு என்ன பேரு? அவன் முஸ்லீமா? ரன்வீர் சேனான்னு வச்சிருக்கிறான். அவன் போய் என்ன செய்யறான்? பீகார்ல போய் தூங்கி கொண்டிருக்கிற பெண்களை, சிறுவர்களை கொண்டு ஓடி போயிடுறான். ஒரு சாதிக்கு எதிராக இன்னொரு சாதி. அவனுக்கு என்ன பேரு? அவன் என்ன முஸ்லீமா? அவன் எந்த மதத்துக்காரன் அந்த மதத்து பேரை சொன்னானா? அப்ப நேர்மை உள்ளவனா இருந்தா எல்லாருக்கும் மதத்து பேரை சேர்த்து சொல்ல வேண்டும். வேற வேற மதத்துக்காரன் சொன்னான்னு சொன்னா ரன்வீர் சேனாவன் அவனுக்கு ஏதாவது ஒரு பேரை வச்சு சொல்றானே தவிர அவனுடைய மதத்தை சொல்ல மாட்டேன் என்கிறான். அஸ்ஸாமில் நடக்கிறது, மேகாலயாவில் நடக்கிறது, நாகாலாந்தில் நடக்கிறது. என்ன நடக்கிறது? காஷ்மீரில் நடக்கிறது மாதிரியான காரியம் இங்க நடக்கிறது. காஷ்மீரில் என்ன நடப்பதாக இவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்களோ, பூதாகரமாக காட்டுகிறார்களோ, இஸ்லாமிய தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று பில்டப் கொடுத்து செய்தி வெளியிடுகிறார்களோ, இதை மிஞ்சுகிற காரியம் மேகாலயாவில் நடக்கிறதா இல்லையா? அது இந்தியாவில் இருக்கிறது. நாகாலாந்தில் நடக்கிறதா இல்லையா? அருணாச்சலாவில் நடக்கிறதா இல்லையா? அப்ப பல மாவட்டங்கள்ல வந்து நக்சலைட்டுகளுடைய ஆதிக்கத்தில் இதே மாதிரியான காரியங்கள் நடத்தி கொண்டிருக்கானா இல்லையா? அப்ப இதை விட அதிகமாக அதிக எண்ணிக்கைகளையும் அதிக சம்பவங்களையும் செய்யக்கூடியவர்களுக்கு பேரு மதம் சேர்க்கப்படுவது கிடையாது. இந்த மதத்தை சேர்ந்த கிறிஸ்துவ தீவிரவாதிகள் என்றோ அல்லது இந்து தீவிரவாதிகள் என்றோ சீக்கிய தீவிரவாதி என்று சொன்னார்களா? இந்திரா காந்தியை சுட்டுக் கொண்டவனையா சொன்னியா? இந்திரா காந்தியை சுட்டுக் கொண்டதுனால சீக்கியம் சுட்டான்னு சொன்ன, சீக்கிய தீவிரவாதி அவனுக்கு பேரை கொடுத்தியா? அப்ப எதை எடுத்தாலும் இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்டதை பேசும் பொழுதெல்லாம் இவன் செய்யற மாதிரி எல்லாரும் செய்யறான். காஷ்மீரில் செய்யற மாதிரியான காரியத்தை பல காரணங்களுக்காக அனைவரும் செய்கிறான். சரி, காஷ்மீர்ல உள்ளவன் இஸ்லாத்துக்கு அவனையா செய்யறான்? அவன் இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறவனா? காஷ்மீர்ல உள்ளவன் அது அவன் நாடு, அவன் நாட்டை ஆக்கிரமிச்சுக்கேன்னு போராடிட்டு இருக்கிறான். அவன் வெள்ளக்காரன் நாட்டை விட்டு போகும் பொழுது காஷ்மீரை என்ன செய்யல? இந்தியாவில் சேர்த்துட்டு போகல. காஷ்மீரை தனியாக வச்சுட்டு போனான், பாகிஸ்தானை தனியாக வச்சுட்டு போனான், இந்தியாவை தனியாக வச்சுட்டு போனான். சுதந்திரம் அடைஞ்சவன அவன் பாதியை பிடிச்சிட்டான், இவன் பாதியை பிடிச்சிக்கிட்டான். மேட்ரு அதுதான். அப்ப எங்க விஷயத்தை வந்து நீங்க ஏன் தலையிட்டீங்கன்னு சொல்லி அதுக்கு போறாருன்னா அது உள்ள விஷயங்கள். அப்ப இதுக்காக வேண்டியதான் எங்க நாட்டை பிரிச்சு கொடு, ஓட்டெடுப்பு நடத்து, சுதந்திரம் கொடுன்னு கேட்டு தெரியுறாங்க. இதுக்கு இஸ்லாமிய கலரை போடுற. அப்ப தனி இளம் தான் கேட்கறியா? அது மாதிரி தானே இதுவும். இங்க உட்காந்து இலங்கையை தனியா பிரிச்சுதான் கேட்கறீங்களப்பா, அந்த மாதிரி தான் அவன் கேட்கறான். இதுக்கு மதம் காரணம் கிடையாது. அவன் அவனுடைய சித்தாந்தம், அவனுடைய கருத்து, அவனுடைய மாநிலம் விரும்புறான், தனியா இருக்குன்னு ஆசைப்படுறான். அப்படி சொன்னா தப்புன்னு சொல்லி தொலைஞ்சிட்டு போ. அதுக்கான இஸ்லாத்தை சம்பந்தப்படுத்துறீங்க. அவன் இஸ்லாத்துக்காக இதை செய்யலையே, இஸ்லாம் மார்க்கத்தை நிலைநாட்டுறக்கா செய்யறான் கிடையாது. அவனே இஸ்லாத்தை கடைப்பிடிக்காதவன் முடிக்கு தர்கா கட்டி கும்பிடுறான் பாருங்க. அவன்லாம் இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறவனா? பெரிய தர்கா காஷ்மீர்ல ஹசரத்து பால் தர்கா, பால் தான் முடி, முடிக்கு ஹசரத்து முடி, ஒரு முடிய வச்சுக்கிட்டு ரசூல்லா முடின்னு பொய்யா வச்சு முடிக்கு பெரிய தர்கா கட்டிக்கிட்டு, தர்காக்கு பெரிய என்னது ஹசரத் பால் தர்காண்டா? இவன் முஸ்லிமா? இவன் செய்யற போராட்டம் இஸ்லாமிய போராட்டமா? அப்ப அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அவன் வந்து ஒரு எங்க நாடு தனி என்று சொல்றான், அதான் மேட்ரு. அது உன் நாடு சட்டப்படி தப்புன்னா நடவடிக்கை தொலைச்சிட்டு போ, அல்ல அது வேற விதத்தில் அணுகிட்டு. அதுக்கு என்ன இஸ்லாத்தை என்ன சேர்க்கிறீங்க? இஸ்லாம்களை கலரையும் குத்துறீங்க, அஸ்ஸாமும் மேகாலயா மாதிரி அதையும் சொல்லி தொலைச்சிட்டு போ. அப்ப என்ன இவங்க பிளான் பண்றாங்கன்னு சொன்னா, முஸ்லீம் அமெரிக்காவை ஈரான்ல அடிக்க, இதுல ஆப்கானிஸ்தான்ல அடிக்கிறான், ஆப்கானிஸ்தான் ஏன் அடிக்கிறான், ஈராக்ல அடிக்கிறான், ஏன் அடிக்கிறான்? அமெரிக்காக்காரன் போய் ஆக்கிரமிச்சு அடிக்கதான் செய்வான். நம்ம நாட்டில் வந்து வெள்ளக்காரன் ஆக்கிரமி நம்ம அடிக்கலையா? இந்தியா வெள்ளக்காரன் ஆக்கிரமிச்சான்லங்க,
அவனை விரட்டி தானே சுதந்திரம் வாங்கி இருக்கிறோம். ஒரு நாட்டில் போய் இன்னொரு நாட்டுக்காரன் போய் நுழைஞ்சான்னு சொன்னா அடிக்கதான் செய்வோம். நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அடிக்கலையா? அப்ப பகத்சிங்க்கு வந்து நீங்க விழா நடத்துறீங்க, ஆஸ்துரை சுட்டு கொண்டாடல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றீங்க? வீரவாஞ்சிநாதன் அவனுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பேர் வைக்கிறீங்க. வீரவாஞ்சிநாதன் என்ன செஞ்சான்? ரயில்ல ஏறி போய் துறையை கொலை செஞ்சான். ஆஸ்துரைங்கிற ஒரு துறையை சுட்டு கொண்டான். இது என்ன செயல்? இது தீவிரவாதி சொன்னியா? அப்ப இந்த மாதிரி காரியத்தை எல்லாரும் செய்வான். எப்ப செய்வான்? அவன் நாட்டை இன்னொரு நாட்டுக்காரன் ஆக்கிரமிச்சான் என்று சொன்னால் அதை எதிர்த்து அவனுக்கு தெரிஞ்ச வழியில போராடுவான். காந்தி மாதிரி உண்ணாவிரதம் சில பேர் இருப்பான், சில பேர் அறுவாலத்தை கொண்டாதான் தெரியாத அறுவாலை தூக்குவான். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் யாரு? நம்ம நாட்டில் மந்திரியா இருந்தாரு பல தடவை. அந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் யாரு? ரயிலுக்கு குண்டு வச்சவர் தான். அப்ப ரயில குண்டு வச்சவன் தீவிரவாதி சொன்னியா? அவரை அது வெள்ளக்காரன் ஹெரட்சன் செஞ்சாரு. அதான் பண்றான் ஈராக்ல, அதான் பண்ற ஆப்கானிஸ்தான்ல. இன்னும் அமெரிக்கா வேண்ட அங்க போறான். ஒரு நாட்டுக்காரன் இன்னொரு நாட்டுக்கு போனா சொந்த நாட்டுக்காரன் இப்படிதான் போராடுவான். அதுக்கு இஸ்லாம காரணம்? ஈராக்ல உள்ள இஸ்லாம கடைபிடிக்கிறவனா? ஒருத்தருங்க தாடி இருக்கா ஈராக்ல? நீங்க பாத்தீங்களா? அப்ப இஸ்லாத்தை அவன் இஸ்லாத்துக்கு செய்யவே இல்லை, அமெரிக்கா அடிக்கிறான், அவ்வளவுதான். அவன் அமெரிக்காவை அடிப்பது வந்து எங்க நாட்டை ஆக்கிரமிச்சான் என்பதற்கு செய்யறானே தவிர அதுக்கு இஸ்லாத்துக்கு என்ன? அதையும் இஸ்லாத்துல முடிச்சு போடுற முஸ்லீம் இஸ்லாத்து அப்ப என்ன உண்டாக பாக்குறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிதான் அழிக்க முடியும். கொள்கையை தப்புன்னு சொல்ல முடியல, கோட்பாடை தப்புன்னு சொல்ல முடியல, நேருக்கு நேரம் வாதம் செஞ்சு வெல்ல முடியல. என்ன வழி செய்வோம்? அப்ப முஸ்லீம் தீவு பயங்கரவாதின்னு சொன்னா ஒரு இந்து சோதனை வச்சுப்பான். சுதந்திரவாடா அருவாளும் கத்தியமா திரிவாங்க, மஞ்ச பை வச்சிருக்கான உள்ள பாம்பு வச்சிருக்கான், போயிடாத. இப்படிதான் அர்த்தம். கொஞ்சம் அம்மா அப்பா சொல்லுவாங்களா இல்லையா? இவன் போய்கிட்டு அம்மாட்ட போய் அம்மா நான் இஸ்லாத்துக்கு போக போறேன், அந்த அம்மா என்ன சொல்ல? போயிடாத, முர்காக்குள்ள குண்டு வச்சுக்கிறாள் பொம்பளையிலுவோ. அப்படி ஒரு ஆயிஷா வச்சு தெரியுறான் பரப்பி விட்டாங்க. ஆயிஷா பொம்பளை வெடிக்கணும் மனித வெடிகுண்டாக நாடு பூரா தெரிகிறான்னு பரப்பி விட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா முஸ்லீம் பொம்பளையில பூரா வெடிகுண்டு வச்சிருக்காளோ அப்படின்னு பயங்காட்டி தெரிஞ்சாங்க. இப்படியே பயங்காட்டி இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய மக்களை வெறுக்க வைப்பதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊடகங்களுடைய அவனை நடுநிலை நம்ம ஆளு சேர்ந்துக்கிறேன், எல்லா பேரும் ஆரோக்கியம் துணிச்சு சொல்லணும். இப்படி சொல்றதுனால நம்ம செய்தி ஒன்று போட மாட்டாங்க. பத்திரிகையில போய் தொலைஞ்சிட்டு போடா, நீ போராடி எங்களுக்கு என்ன அறிக்கை கொடுத்தா போட மாட்டாங்களா? தகுதி போராட்டத்தை போட மாட்டாங்களா? போராட்டி போ. நீ எங்க செய்தியை போடணுங்கிறான்னு வளையணுமா? உள்ள அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்தாம விட முடியுமா? அப்ப இந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சதி. என்ன? முஸ்லீம்கள் செய்கிற சில தவறுகளை அவன் இஸ்லாத்திற்கு செய்யலன்னு தெரிந்து கொண்டு அவன் மாத்திரம் செய்யாமல் எல்லாரும் செய்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அதுக்கு இஸ்லாமிய கலரை பூசி இஸ்லாமிய சாயத்தை பூசி என்ன செய்யறான்? இப்படி எழுதக்கூடிய காட்சி நீங்க பாக்குறீங்க. இது ஒரு பக்கமாச்சா? இது ஒரு சின்ன சதின்னு சொல்லிடலாம். பெரிய சதி ஒண்ணு செய்யறானுங்க. பெரிய சதி என்ன? அவனே செஞ்சுக்கிட்டு நம்ம போடுறது. இது நம்மள ஒரு கிறுக்கன் செஞ்சதை சொன்னாலும் பரவாயில்லைன்றான். நம்மள அப்துல் கலாம் செஞ்சு விட்டான், ஒரு ராமசாமி செஞ்சு விட்டான், சரி சொல்லி தொலைறாங்கன்றான். இன்னொரு வகை என்ன தெரியுமா? நம்ம செஞ்சே இருக்க மாட்டோம், நம்ம செஞ்சு விட்டுருவாங்க. எத்தனை குண்டு இந்த சம்ஜாதா எக்ஸ்பிரஸ் குண்டுல இருந்து எத்தனை குண்டு வெடிப்புகள் நடந்த நாட்டில் எல்லாத்தையும் முஸ்லீம் தான் செஞ்சான்னு சொன்னானா இல்லையா? அப்படி கைது பண்ணானா இல்லையா? பேப்பர் எல்லாம் கொட்டை எழுத்துல முதல் பக்க செய்தி போட்டானா இல்லையா? அதை செஞ்சவன் யார்? இப்ப யார் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறான்? பிரக்யாசிங்கிற ஒரு சாமியார், அசீமானந்தாங்கிற ஒரு சாமியார், ஒரு ராணுவ அதிகாரி, இவனும் எல்லாம் சேர்ந்துதான் குண்டை வச்சுட்டு முஸ்லீம்கள் மேல பழி போடணும் என்பதற்காக வேண்டி அஜ்மீர் தர்காவில் வச்ச குண்டாக இருக்கட்டும், ஹைதராபாத்தில் வச்ச குண்டாக இருக்கட்டும், பெங்களூர் குண்டாக இருக்கட்டும், இப்ப வச்ச குண்டு சொல்லல ஹைதராபாத், இதுக்கு முந்தி வச்ச குண்டாக இருக்கட்டும், அதே மாதிரி மாலேகான் குண்டு வெடிப்பாக இருக்கட்டும், இது எல்லாம் யார் செஞ்சதுன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறான். லேட்டா 20 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறான், 10 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறான். ஆனா பேரை கரெக்டாக பரப்பிட்டாங்க. கண்டுபிடிக்க முடியும் என்ன பரப்பிட்டான்? முஸ்லீம், அவருக்கு தொடர்பா, பாகிஸ்தானுக்கு தொடர்பா, இவருக்கு தொடர்பா, உசாமாவுக்கு தொடர்பா, உசாமா பம்பாயில் பதுங்கி இருக்கிறாரா? தலைப்பு செய்து உசாமா பம்பாயில பதுங்கி இருக்கான் போடுறாங்க. உசாமா பம்பாயில் இப்படிலாம் போடுறாங்க. அல் கொய்தா தளபதி பங்களாதேஷிலிருந்து கல்கத்தா வந்துட்டா, இப்படி இந்த மாதிரி போட்டு அவர்கள் தூண்டுதல் இருக்குமான்னு இப்படி போட்டு என்ன செய்யறாங்கன்னா நம்ம செய்யாதல நம்ம செஞ்சு பரப்பிடுறாங்க. பிறகு கரெக்டா கண்டுபிடிக்கும் போதாவது இந்து தீவிரவாதி போடணுமா இல்லையா? இந்த அசீமானந்தாவை பத்தி இந்து தீவிரவாதி போய் எவனா எழுதுனானா? குண்டு வச்சிருக்கிறான், இந்து மதத்தை சொல்லியே வச்சிருக்கிறான், முஸ்லிம்களை கருவறைக்கு சொல்லியே வச்சிருக்கிறான்.
அப்ப அவனுக்கு அந்த அந்த பிரிக்கியா சிங்கர் சாமியா இருக்காண்டா இந்து தீவிரவாதி ஒரு பயில எழுதல. நீங்க நேர்மையான ஊடகம் எவனாச்சு இருக்கிறான்னு நினைத்தீர்களே, ஆனால் ஒருவனாவது இப்படி எழுதினானா? முஸ்லீம் எழுதினால் முஸ்லீம் தீவிரவாதி சொன்னீங்க, இஸ்லாமிய தீவிரவாதி சொன்னீங்க. ஒரு சாமியாரு மோடியுடைய கைட்ல ஆலோசனையின் பிரகாரம் அந்த குண்டுகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு, இப்ப நிரூபிக்கப்பட்டு இப்ப வழக்கு நடந்து நாளைக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. நாளைக்கு கோர்ட்ல குற்றப்பத்திரிகை வரப்போகுது. அப்ப இன்னைக்கு பரபரப்பு செய்து அதுதான். அப்ப ஏன்டா எங்க மேல பட்டி இவ்வளவு நாளா? அப்ப நம்ம செய்யாத இந்த தென்காசியில இந்த இருக்கிற தென்காசியில RSS அலுவலகம் ஒண்ணு வச்சுக்கிறாங்க. அதுல குண்டு வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு பரப்பி விட்டு நம்ம ஆளுகளை புட்டுச்சு பயங்கரமா உன்னை கைது செய்ய அப்படி செய்ய இப்படி செய்ய நினைச்சிட்டாங்க, பரப்பி விட்டாங்க. கடைசியில பார்த்தா போலீஸ்காரர் நேர்மையா விசாரித்து தமிழ்நாடு இருக்க போய் வட இந்தியாவா இருந்தா கவுத்தியே இருப்பாங்க. தமிழ்நாடு போலீஸ் என்ன பண்ணுது, கரெக்டான பிடிக்கணும் உள்ள நுழைஞ்சு பார்த்தா அது RSS காரன் வச்சிருக்காங்க. ஏன் வச்சான்? அப்பதான் முஸ்லீமுக்கு எதிராக வெறுப்பு வரும். முஸ்லீமுக்கு எதிராக வெறுப்பு வந்தா இந்துக்கள் எங்க பக்கம் சேருவாங்க, சேர்ந்தா நிறைய நிதி கிடைக்கும், பெரிய தலைவராயிரலாம், கூட்டம் சேர்க்கலாம், ஓட்டு பொறுக்கலாம் என்பதற்காக வேண்டி இந்து வாக்கு வங்கியை உண்டாக்க வேண்டுமானால் நம்மளே நம்ம அலுவலகத்துக்கு டேமேஜ் பண்ண வேண்டும். நம்மளே நம்ம அலுவலகத்தை சேதப்படுத்தி கொண்டு முஸ்லீம் RSS அலுவலகத்தில் வச்சா எவனா இருப்பான்? எவனை நினைப்பான்? எல்லாரும் பள்ளிவாசல வச்சா எவனை நினைப்பான்? வேற மதத்துக்காக நினைப்பான். அந்த ஒரு லாஜிக்கை வைத்துக் கொண்டு இவங்கள வச்சாங்க. கடைசியில் போலீஸ் கண்டுபிடிச்சா இல்லையா தென்காசியில? அவ மாலைகான் குண்டு வெடிப்புல இருந்து அனைத்துக்கும் பண்ணி இருக்கிறோம். அதை விட்டு சொல்லுங்க. இப்ப லேட்டஸ்டா ஹைதராபாத்ல குண்டு வெடிச்சா இல்லையா? எல்லா பையனும் என்ன எழுதிட்டு இருக்கிறான், பேப்பர் என்ன எழுதுறான், உளவுத்துறை என்ன சொல்லிட்டு இருக்கிறான், கவனிச்சீங்களா? அதை அனைத்து அயோக்கிய பயிலும் கவனிச்சீங்களா? எல்லா டிவி மீடியாக்களையும் எல்லா பத்திரிகைக்கார அயோக்கியர்களையும் என்ன எழுதிட்டு இருக்கிறான்னு கேட்டா அது ஏதாவது ஒரு இயக்கம், லஷ்கர் தைபாவா, அந்த ஜெய்ஷ முகமதா, அவர்களா இவர்களான்னு சொல்லி போலீசார் நெருங்கி விட்டார்கள், பிடித்து விட்டார்கள், அவருடைய மாதிரி உருவத்தை வரைந்து கொண்டிருக்கிறார்கள் கிராபிக் அப்படிங்கிறான். உளவுத்துறையில் அறிக்கை விளம்பரம் கொடுக்கிறான், துப்பு கிடைக்கவில்லை, நீங்கள் கிடைத்தால் தெரிவித்தால் 5 லட்சம் ரூபாய் பரிசு தருவாங்கிறான். அட தேடிக்கிட்டு இருக்கிற போலீஸ் சொல்றான், யாருன்னு தெரியலங்கிறான். பேப்பருக்கார அயோக்கியர்கள் சொல்றான் முஸ்லீம் தீவிரவாதி தான் லஷ்கர் தைபா ஜெய்ஷ முகமது. அப்ப என்ன இது, என்ன சரி இல்லாம என்ன இது? அறியாமை கிற்கனா பண்ணி மூளை ஏற்றவனா வேற செய்யறியா? அப்ப உனக்கு தெரியுது எந்த ஆதாரமும் இல்ல, அப்படி எந்த போலீஸ் சொல்லவும் இல்ல, யாரையும் பிடிக்கவும் இல்ல, எந்த பொறுப்பு கிடைக்கவும் இல்ல. இப்ப நடந்த ஹைதராபாத் குண்டுவெடிப்புங்க, அந்த குண்டுவெடிப்புக்கு எந்த துப்பும் தொடங்கல, தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள், பரிசு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் அந்த அந்த கேமராவுக்கு இந்த கேமராவுக்குன்னா ஒரு கேமரா இல்ல, யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு விஷயத்தை ஏன் முன்புற நீ? அப்படின்னா உங்களுக்குள்ள உள்ள கள்ள உறவு என்ன? உங்களுடைய திட்டம் என்ன? இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்கணுங்கிற என்ன இல்லாட்டி இப்படி எழுதுவானா? எல்லா பத்திரிகையும் தினமலர் அப்படி தினமணின்னு நினைக்கிறீங்க, அனைத்து ஊடகங்களும் இப்படி எழுதுறார்களா? இல்ல ஒரு ஊடகமாவது இது போய் எந்த துப்பும் கிடைக்கவில்லை. இப்படி யார் கேட்கிறா? நம்ம நாட்டில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்த மார்க்கண்டேய கட்சி கேட்கிறார், ஏண்டா இந்த மாதிரி ஊடகம் வச்சுக்கிட்டு அநியாயம் பண்றீங்க? யார் கேட்கிறா? நம்ம நாட்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றவர், நேர்மையை உண்மையை பேசக்கூடியவர் என்று அனைவராலும் மதிக்கப்பட்டவர். அவர் நீதிபதியாக இருந்த காலத்தில் லஞ்சம் ஊழல் இந்த மாதிரியான புகார்களுக்கு அப்பாற்பட்டு கரெக்டான நீதி வழங்கினார் என்று பெயர் எடுத்து இன்றைக்கும் சமூக தொண்டாற்றி வரக்கூடிய மார்க்கண்டேய கட்சி சொல்றாரு, என்ன சொல்றாரு? இந்த ஊடகங்கள் எதை எடுத்தாலும் முஸ்லீம் உடனே சொல்கிறார்கள், ஒரு ஆதாரம் இல்லாமல் சொல்கிறார்கள், ஒரு அடிப்படை இல்லாமல் சொல்கிறார்கள், இதன்படி ஒரு தவறான சித்திரத்தை உண்டாக்குகிறார்கள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளை சித்தரிக்கிறாங்க. அதை விடுங்க, மார்க்க பெரிய அறிவாளெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. கொஞ்சம் மனசாட்சி உள்ள ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தன் பார்த்தா கூட அவன் சொல்லுவான். இந்த மணிவண்ணன் ஒரு டைரக்டர் தெரியுமா? சினிமாவில் இருக்காரு, நடிகர் டைரக்டர். அவர் ஒரு பேட்டி கொடுத்தார், புதிய தலைமுறைங்களை டிவியில் என்ன செய்யறாரு, பேட்டி கொடுக்கிறார். அவரை நேர்காணல் பண்ணும் பொழுது இந்த விஸ்வரூபம் படம் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, விஸ்வரூப படம் அவர் கமலஹாசன் பெரிய ஒரு உலக மகா நாயகன் அப்படிலாம் சொல்லிவிட்டு அதெல்லாம் இருக்கட்டும், இந்த அமெரிக்க அரசியல எங்க பண்றாரு அந்த ஆள் பண்றாரு. அமெரிக்காக்காரன் என்ன பண்ணான்னு தெரியுமா? எவ்வளவு அப்பாவிகளை கொண்டான்னு தெரியுமா? ஆப்கானிஸ்தான் என்ன நடந்துச்சு தெரியுமா? எத்தனை பொம்பளைகளை சுட்டு கொண்டான், எத்தனை அப்பாவிகளை கொண்டா, எத்தனை குழந்தைகளை கொண்டு போட்டு கொண்டான். அவங்கள நல்ல வேண்டு காட்டுறதுக்கு இவர் ஏன் அந்த அமெரிக்க அரசியல் நடத்துறாரு என்று சொல்லிட்டு இந்த பாதிப்புகளை ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒருத்தன்
நம்ம சொல்றதை விட அழகா சொல்றான். யூடியூப்ல போய் பாருங்க, அவனுடைய பேட்டியை என்ன சொல்றான். டேய், முஸ்லீம் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போக முடியுதாடா? அவங்களை எப்படி சக மாணவர்கள் பாக்குறாங்க உனக்கு தெரியுதா? முஸ்லீம் வேணா வீடு கொடுக்குறானாடா? நீங்க திரைப்படம் அந்த ஊடகங்கள் மூலமா அப்படி பண்ணி பண்ணி என்ன செய்றீங்க? முஸ்லீம் வீடு இல்லங்கிறான், முஸ்லீம் பிள்ளைக்கு ஸ்கூல்ல இடம் இல்லங்கிறான், முஸ்லீம் தீவிரவாதிக்கு என்ன கருத்தை உண்டாக்கி ஒரு சமுதாயத்தையே நீங்கள் ஒரு துரோக சமுதாயமா மாத்திட்டீங்கன்னு கூத்தாடின்னு சொல்லக்கூடிய அந்த துறையில ஒருத்த உள்ளவன் நெஞ்ச நிமித்தி உள்ள சொல்றான். அப்ப அவனுக்கே தாய்க்க முடியல. இது சினிமாண்டாலே இப்படி கூட சொல்றதுதான். அந்த துறையில் இருக்கிறவனுக்கு இது ஓவரா தெரிகிறது, இது ரொம்ப அளவுக்கு மீறி போறாங்கன்னு தெரிகிறது, சகிக்க முடியலன்னு தெரிகிறது. அப்ப நம்ம தீர்மானத்தோட நன்றி தெரிவிச்சிருக்கிறோம். உண்மையை உரத்து பேசிய மணிவண்ணனை கூட இன்றைக்கு நடந்த பொதுக்குழுல அவருக்கு தீர்மானம் போட்டிருக்கிறோம். நான் எதுக்கு சொல்றேன், என்னென்ன மாதிரி பாதிப்புகள் அந்த சமுதாயம் உள்ளாக்கப்படுதுன்னா உன் சதி திட்டம் இல்லாம இருக்குதா? இந்த கருத்தை உண்டாக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, இஸ்லாத்துக்கு வருவதையும் தடுத்துட்டான். இஸ்லாத்துல இருக்கிறான அவனை இஸ்லாமா வாழ்வதற்கு பயப்படுறான். அந்த நிலையை உண்டாக்கிட்டான். இஸ்லாமிய அடையாளத்தோடு இருக்கக்கூடாது, முஸ்லீம் மாதிரி இருந்தோன்னு வைங்க, இஸ்லாத்துக்கு அடையாளம் ஒண்ணு வெளிப்படையா ஒண்ணு தாடி வைக்கிற தொழிலாம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சா கூட நம்மளையும் கணக்குல சேர்த்துருவாங்களோண்டு நம்மளையும் நினைக்க வச்சுட்டான். இது எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு சினிமா நடிகை யார், சபானாசிமியா, சபானாசிமி தானே பம்பாயில ஒரு நடிகை, பேர்ல முஸ்லிம். அவ பம்பாயில அவளுக்கு குடியிருக்க வாடகைக்கு கூடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு நடிகை இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறவளா? அவ சினிமா நடிகை, அவளுக்கு இஸ்லாத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, பேர் முஸ்லிம் பேரா இருக்குது. அந்த பேரை கேட்டுவிட்டு எனக்கே இந்த மும்பையில் இவர்கள் வீட்டுக்கு, அந்த பொம்பளை சினிமா நடிகை சொல்றா, எனக்கே இந்த மும்பையில யாரும் குடியிருக்க வீடு தர மாட்டேன் என்று மறுக்கிறார்கள் என்று சொன்னால் வெளிப்படையா இஸ்லாம் என்று காட்டுறவன் என்ன பாடுபடுவான்? சினிமா உலகத்திலிருந்து வருதுங்க. எனக்கே இந்த பாடு, எனக்கு வீடு கிடைக்கவில்லை, ஒரே காரணம் முஸ்லீம். அவன் அப்படி மறுப்பதற்கு காரணம் அவன் இல்ல, இந்த ஊடகங்கள், இந்த சதிகாரர்கள், டிவி மீடியாக்களை பேப்பர்களை வைத்திருக்கக்கூடிய இந்த அயோக்கியர்கள் செய்த உருவாக்கின கருத்து உனக்கு வீடு கிடைக்க மாட்டேன். டெல்லியில், இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லியில சதியில எப்படி ஜெயிக்கிறான்னு பாருங்க. இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லியில முஸ்லிம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதில்லை. எல்லா பள்ளிக்கூடங்களிலையும் தனியார் பள்ளி, அரசாங்கத்தில் மட்டும் தான் சேர்க்கிறான். தனியார்கள் இந்துக்கள் நிறைய நடத்துகிறார்கள், கிறிஸ்தவர்கள் நடத்துகிறார்கள். முஸ்லிம் பிள்ளைகளுக்கு இடமில்லை. எங்க? கிராமத்தில் இல்ல, மாநில இந்தியாவின் தலைநகரத்தில். இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிற மாதிரி போனோம்னு சொன்னா அது தீவிரவாதி மாதிரி நினைச்சுவாங்க. இப்படி நம்மளுக்கு பயத்தை காட்டுறானுங்க. முஸ்லீமா இருப்பவனுக்கு இஸ்லாத்தில் பயத்தை உண்டாக்கணும், முஸ்லீம் அல்லாதவன் இஸ்லாத்துக்கு வருவதை வெறுக்கணும். இது ஒன்னாவது சதி. அடுத்து என்ன? ஒரு சதி விளங்கிட்டீங்களா? இப்படி ஒரு சதி வேலையை செய்து முஸ்லீம்களை வெறுக்கத்தக்க ஒரு நிலையில் தள்ளி இருக்கிறார்கள். ஒண்ணு. இரண்டாவதாக அவங்க செய்யக்கூடிய சதி என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு மதத்திலையும், இஸ்லாத்துல வேற, இந்து மதத்துல இந்து மதத்தை வழங்காதவன் இருப்பான், பிடிக்காதவன் இருப்பான். கிறிஸ்துவ மதத்துல பிறந்த கிறிஸ்துவ மதத்தை ஏத்தவன் இருப்பான். ஈவர பெரியாரையர் இந்து தானே, இந்துவா இருந்தாலும் இந்து மதத்தை ஏத்தாரு. அப்படியாக எல்லாத்துலயும் என்ன செய்வாங்க, எல்லா மதங்கள்லயும் அது மாதிரியான ஆட்கள்லாம் இருப்பார்கள். அந்தந்த மதங்கள்ல அவங்களுக்கு பிடிக்கல உடனே அதை விமர்சிப்பார்கள். அந்த மாதிரி ஆட்கள் நம்ம இஸ்லாத்துல கிடையாது. எப்பவாச்சும் ஒத்த 2 பேர் வருவான். அங்கெல்லாம் தாறுமாறா பெரியார் பெரிய குரூப்பே இருக்கிறாங்க. தீக்காவுலயும் 40 தீக்கா இருக்கு, 50 பேர் இருக்காங்க. தீக்கா, மாக்கா, பீக்கா, ஐக்கான்னு இப்படி நிறைய இருக்காங்க. எல்லாருமே என்னது, இது அவ்வளவு தப்புன்னு சொல்லக்கூடியவன். அந்த இந்துவாக பிறந்து விட்டு அது தவறுன்னு சொல்லக்கூடியவர்கள் கணிசமாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவத்தை பிறந்த மாதிரி நிறைய இருக்கிறார்கள். முஸ்லீமாக பிறந்தவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இஸ்லாத்தில் இருந்து கொண்ட இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய இருப்பாங்கன்னா, இப்பவாவது வரலாற்றுல ஒருத்தனா 2 பேரை கிடைப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் 2 பேர் கிடைச்சான்னு வைங்க, அவனை கொண்டு போய் என்ன நோபல் பரிசு அளவு வச்சுக்குவாங்க. இஸ்லாத்தை பத்தி கொஞ்சம் ஏதாவது சொல்லிட்டான்னு வைங்க, பேர் முஸ்லீமா இருக்கணும், முஸ்லீமா பிறந்திருக்கணும், இஸ்லாம்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டான்னு வைங்க, அட்டே உன் இந்து மதம் சரியில்லைன்னு இத்தனை பேர் சொன்னானே, அவனத்துக்கு நோபல் பரிசு கொடுத்தியா, அவனத்துக்கு பாராட்டினியா, அவனத்துக்கு ஆக வேண்டியா, உன் கிறிஸ்துவ மார்க்கத்தை 80 பேர் விமர்சனம் பண்ணா, கூடுதலா பண்ணான்ல, அவனையெல்லாம் வாடா வாடன்னு கூப்பிட்டியா, எவனாச்சு உருப்பே கூட மாட்டேங்கிறான். ஏன்? அப்ப என்னடா ஒரு முஸ்லீம் சல்மான் ருஷ்டின்னு ஒருத்தன் வந்தான். இவன் யாரு? இவன் இஸ்லாத்தை பேருக்கு இஸ்லாம பிறந்தான், பிறந்ததுதான் இஸ்லாம பிறந்தானே தவிர, பார்சி வம்சத்துல பிறந்தானே தவிர அவன் வாழ்ந்தது வளர்ந்ததெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரம்.
அங்க போய் ஊடுருவி அந்த கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள்ல படித்து அவங்க இஸ்லாத்தை பத்தி தப்பு வர சொல்லி கொடுத்து அவன் அதுல வார்த்தெடுக்கப்பட்டு என்ன செய்யறான், இஸ்லாம்னா தப்புங்கிற மாதிரி. ஏன்னா அவன் எந்த கலாச்சாரத்தில் வளர்ந்தானோ அந்த கலாச்சாரத்துக்கு இஸ்லாத்துக்கு பிடிக்காது. அவன் நான் சொல்லல இருக்கணும், அந்த கலாச்சாரம் யார் யாரோடையும் போகலாம், தண்ணி அடிக்கலாம், பிறலாம், உருளலாம், அப்படியான ஒரு கலாச்சாரத்தில் படிச்சுட்டு வந்தவனுக்கு இஸ்லாம் பிடிக்குமா? சரி, பிடிக்காது, தொலைஞ்சிட்டு போனா போடான்னு விட்டு போயிருவோம். நம்ம அவனை தூக்கி வச்சு நீ எழுது, எழுது, இஸ்லாத்தை பத்தி எழுது. என்ன இஸ்லாத்தை பத்தி எழுதுவார்? ஒரு அளவு எழுத முடியல. இஸ்லாத்தை பத்தி எழுதுனா அந்த கொள்கை சரியில்லை, இந்த கொள்கை சரியில்லை, இந்த வசனம் சரியில்லை, இந்த ஆயத்தை தப்புன்னு எழுத முடிஞ்சு. என்ன எழுதுறான்னு கேட்டா சாத்தானின் வசனங்கள் அவன் எழுதுறான். சாத்தானிக் வெர்சஸ் சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதுறான். அதுல என்னடா புத்தகம், பெரிய உயர்ந்த இலக்கிய நிறைய ஒரு எழுவும் கிடையாது, பெரிய தத்துவம் போதனை அது இருக்கு ஒண்ணு கிடையாது, ஒரு ஆய்வு இருக்கா ஒண்ணுங்க, அது ஒரு கதை. சாத்தானிக் வெர்சஸ் என்பது ஒரு கதை. என்ன கதை? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு நபிகள் நாயகத்தை கேவலப்படுத்துற மாதிரி எழுதுன ஒரு கதை. அந்த புத்தகம் என்ன எழுதுறான்னு கேட்டா மகாமத்துன்னு ஒருத்தர் இருந்தாரு. மகாமத்துனா முகமது மகாமத்து மாத்திக்கிறான். அதாவது ரசூலுல்லாஹ்வோட முகமதுங்கிறதுக்கு பதிலா மகாமத்து, மக்காண்ட சக்கான்றது இப்படியான வார்த்தைகளை மாற்றி அங்க இப்படியான ஒரு இருந்தாரு. அங்க சில வேசிகள் இருந்தாங்க. அந்த வேசிகளுடைய பேரு ஆயிஷா, ஹதீஜா, இப்படி போடுறான். இந்த மாதிரி எழுதுனா ஒரு கதை. இது எவனாச்சும் எழுத்துன்னு ஒத்துக்குவானா? இப்படியான ஒரு விஷயத்தை விமர்சனம் என்றோ, ஒரு எழுத்து என்றோ, ஒரு கருத்து என்றோ இதை எவனா ஏற்றுக்கொள்வானா? இது ஒரு கதை, கற்பனையாக எழுதுறான். இந்த மாதிரி எழுதுற நம்மள சல்மான் ருஷ்டி எழுதுறமா இல்லையா? இவன் யார் தெரியுமா, அவன் அம்மா யாருக்கு பெத்தா தெரியும், இப்படி நம்ம எழுதுறோம். நினைச்சாச்சு என்னத்தையா எழுதுறதுக்கு எழுத்தா? அது மஞ்சள் பத்திரிகை என்று ஒதுக்க வேண்டிய ஒரு அயோக்கியன ரசூலுல்லாஹ் முகமது நபியை பத்தி நல்ல கேவலமா எழுத்தான் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கடந்த சல்மான் ரஷ்டிய இங்க கொண்டாந்து பாராட்டாங்க. அவன் யார், மாமானா மச்சானா, என்னடா போதனை செஞ்சு விட்டான், அப்படி என்னடா கருத்தை சொல்லி தொலைச்சு விட்டான். அதுல என்னடா இஸ்லாத்தை பத்தி ஒரு அளவும் இல்ல. இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு வரி விமர்சனம் செய்ய வக்கு இல்ல அவனுக்கு. கற்பனை கதை எழுதுறான். அப்ப கற்பனை கதை எந்த அளவுக்கு உண்டாங்க? இந்த சல்மான் ருஷ்டிங்கிற ஒரு அயோக்கிய இந்த எழுதுனால புஸ்தகத்துல ஒரு நடையும் நல்ல நடை இல்ல, மெசேஜும் இல்ல, ஒரு ஷேக்ஸ்பியர் மாதிரி ஒரு நாடக அது மாதிரி எழுதிட்டான், அப்படி ஒண்ணும் கிடையாது. நிலைத்தில தொல்காப்பிய மாதிரி ஒரு திருவள்ளுவர் திருக்குறள் மாதிரி ஏதாவது நூலாண்டு அதுவும் கிடையாது. ஒரு குப்பை, ஒரு சாதாரண அவனை இஸ்லாத்துக்கு அந்த கலரை எதிர்ப்பை வெறுப்பை கலட்டி வச்சுட்டு பார்த்தான்னு சொன்னா குப்பையில போட வேண்டிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அனைத்து மொழியிலையும் மொழிபெயர்க்கிறான். யாரு? நம்மளை அழிக்க நினைக்கிறான்ல சல்மான் ருஷ்டி. இஸ்லாத்துல பிறந்த இஸ்லாத்தை ஏன் அப்படி சொன்ன ஆட்களை இழுக்கிறாங்களாம். இப்படி இல்லாம இழுக்க முடியும்? அவன் என்னடா இஸ்லாத்தை பத்தி சொல்ல முடிஞ்சு? அப்ப எந்த அளவுக்கு உண்டாங்க? பில் கிளின்டன் அவன் ஜனாதிபதியா இருக்கான் அமெரிக்காவில். அமெரிக்க ஜனாதிபதி தான் உலகத்தில் பிஸியான பதவி. அமெரிக்க ஜனாதிபதி அப்பாயின்மெண்ட் வாங்க இயலுமா? அவன் நாட்டையும் ஆள வேண்டியது, உலகத்தையும் ஆள வேண்டியிருக்கு. அவனா இழுத்து போட்டுக்கிட்டு அவன் எவனும் கொடுக்கல. அவனா இந்தியாவுக்கு அவன் தான் ஜனாதிபதி, இலங்கைக்கு அவனா இப்ப அதான் நடந்துட்டு இருக்கிறது. அவன் நினைச்சே செய்யறான். நம்ம கடல் எல்லைக்குள்ள வந்தான்னு வைங்க, இந்திய அரசாங்கம் கேட்குமா? ராணுவம் தடுக்குமா? அவன் பாட்டு போவான். எங்க வேண்டாலும் உலகத்துக்குள்ள போகலாம், எவனும் கேட்க இயலாது. சுட்டு தள்ளிட்டு போயிடுவான். துபாயில போய் மீனவர்களை சுட்டு போனான். முந்தா நாள் பேப்பர்ல என்ன வந்திருக்கு? துபாயில போய் நம்ம நாட்டு மீனவர்கள் மீன் பிடிக்க போயிருக்கிறாங்க. அங்க அமெரிக்க கடற்படை ரோந்து வந்திருக்கு, குடும்பம் சுட்டுறாங்க. ஏன்டா சுட்டீங்க? நாங்க அமெரிக்கா கடன் சொல்லி தான் செய்வோம், நாங்க எச்சரிக்கை பண்ண விலகலை சுட்டு விட்டோங்கிறாங்க. சாதாரண சென்னை பேப்பர்ல வந்துருப்பாங்க, இன்றைக்கு பேப்பர்ல வந்திருக்கு. இப்ப அமெரிக்காக்காரன் உலகத்தை எல்லாம் ஆளணும்னு சொல்லி எங்க பார்த்தாலும் மிரட்டி பயங்காட்டிட்டு இருக்கிறான். இவன்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் மன்மோகன் சிங் கூட வாங்க இயலாது. இந்த மாதிரி அங்க ஒரு பிரதமர் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி சந்திக்கிறதா இருந்தா அவர் நம்ம முக்கியமான ஒரு நாட்டு பிரதமர் கூட அப்பாயின்மெண்ட் வாங்குற காத்திருக்கணும். இந்த பில் கிளின்டன் சல்மான் ருஷ்டியை கூப்பிட்டு கூப்பிடுறாங்க, டைம் கொடுக்குறாங்க. சல்மான் ருஷ்டி என்னடா பண்ணிட்டான்னு கூப்பிடுறீங்க? அவன் என்ன கூப்பிடுற? அவன் யாரு? அவன் என்ன அப்படி செஞ்சுட்டான்? இஸ்லாத்தை டேமேஜ் பண்ற வேலையை அவன் செய்ய பார்க்கிறான். இவனை கருவியாக வைத்து முஸ்லிம்கள் மீது வெறுப்பை உண்டாக்கலாம், இஸ்லாத்துக்கு வரக்கூடிய செல்லக்கூடிய மக்களை தடுக்கலாம் என்ற நோக்கத்திற்காக அமெரிக்காவுடைய ஜனாதிபதி கிளின்டன் என்ன பண்றான்? இவனை கூப்பிட்டு சந்தித்து 2 மணி நேரம் அவன்கிட்ட உரையாடுறான். என்னத்த உரையாடு கண்டுபிடிச்சான்னு தெரியல. அட தனிப்பட்ட வாழ்க்கை இந்த அயோக்கிய நல்லவனா? சல்மான் ருஷ்டிங்கிறவன் ஒரு பொம்பளோட வாழ்ந்தான், 3 மாதம் கட்டி விட்டான், அப்புறம் ஒரு தடவை வாழ்ந்தான், அவளையும் கட்டி விட்டு விட்டான், அப்புறமேல ஒரு நாட்டியக்காரி அவளோட கல்யாணம் பண்ணான், அவளையும் கட்டி விட்டு விட்டான். இப்படி மாசத்துக்கு ஒருத்தையை பார்த்துட்டு இருக்கிறவன புரட்சியாளன்னு காட்டுறாங்க. அதுக்காகத்தான் இஸ்லாத்தை விமர்சிக்கிறான். இந்த மாதிரியான கலாச்சாரத்துக்கு அவனுக்கு இஸ்லாம் ஒத்து வராது. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் உள்ளவனை கூப்பிட்டுக்கிட்டு
அமெரிக்க ஜனாதிபதி பேசுறான்டா எதுக்கு தெரியுமா? இவனுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ உண்டாக்கணும். எதுக்கு அவனு கூப்பிடுறான்? அமெரிக்க ஜனாதிபதி கூப்பிடுற காரணம் என்ன? கிளின்டன் கூப்பிட்டாரு, யாரப்பா சல்மான் என்னப்பா செஞ்சாரு, அப்படி வருமா அந்த புஸ்தகம் இருப்பான். அப்படி முகமது அப்படியாளா, எல்லாம் விசாரிக்கலா, மோசமான ஆளுக்கு தானே அப்படின்னு உண்டாக்கணும், ஒரு ஆதாரம் இல்லாமல். அப்ப இந்த மாதிரியான ஒரு கருத்துருவாக்கத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி சல்மான் ருஷ்டி அமெரிக்க ஜனாதிபதி சந்தித்து 2 மணி நேரம் பேசுறான்னு சொன்னா அடுத்த சதிதான். அடுத்தது என்ன? தஸ்லீமான்னு ஒருத்தி இருந்தா. இந்த மாதிரி தேடிக்கிட்டே இருப்பானுவோம். எப்பனாச்சும் ஒருத்தர் மாட்டினான்னு வைங்க முஸ்லீம்ல, அவனை என்னமோ உலகமாக அறிவாளி மாதிரி காட்டிடுவாங்க. இவங்களை நாரா கிழிக்கிறாங்க. அவ்வளவு உண்மையா இருக்கும். அவங்கள சேர்ந்தவங்க ஆய திறக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பேச மாட்டாங்க, அவங்களுக்கு விருது கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி அந்தஸ்தும் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி என்ன பண்றான் இந்த தஸ்லீமான்னு ஒரு பொம்பளை, அவ என்ன செய்யறா? அவளே சொல்றா, அதுல என்ன சொல்றா? நீ யாரோட வேணாலும் போய் சேர்ந்துக்க, கற்பப்பை சுதந்திரம் வேணுங்கிறான். கற்பப்பைக்கு சுதந்திரம் வேணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு பிள்ளை பெறங்கிற சுதந்திரம் நாங்க தான் முடிவெடுப்போம். ஒரு பிள்ளை இவன்ட்ட பெறும், ஒரு பிள்ளை அவன்கிட்ட பெறும், நீ யாரு கேட்கறது? இந்த சுதந்திரம் பெண்களுக்கு வேணும்னு எழுதுறான் ஒரு பொம்பளை. இது புரட்சியா? இது வரவேற்கத்தக்கதா? முஸ்லீம் விட்டுதல் எந்த இந்துவா இதை ஒத்துக்குவானா? இவன் என்ன செஞ்சுட்டா? என்ன புரட்சிகரமான கருத்தை சொல்லிட்டா? இதுதான் சொன்னா, கற்பப்பை சுதந்திரம் வேணும், பெண்களே நீங்கள் ஆண்களை கற்பழிக்க வேண்டும். இதுதான் சுதந்திரம். இப்படி எழுதியிருக்காங்க. ஒரு அறிவாளி செய்வான முதல் முடியுமா? கற்பழிக்குதல் என்பது பெண்களுக்கு சாத்தியமாகுமா? ஒரு ஆண் விரும்பாவிட்டால் ஒரு பெண்ணால் ஏதாவது செய்ய எந்த ஒரு அறிவும் இல்லாம, ஒரு லாஜிக்கும் இல்ல, வார்த்தையும் தெரியவில்லை, உலகத்தில் நடக்கவும் முடியாது. அப்ப இது எப்படி ஒரு கிறுக்கட்சி பைத்தியக்காரின்னு சொல்ல வேண்டிய ஒருத்திய இஸ்லாத்துல இருந்து கொண்டு இதெல்லாம் சொல்லுறான். நம்ம கலாச்சாரத்தை ஒத்து வர்றா? நான் இஸ்லாமா இருந்து கொண்ட தஸ்லீமான்னு பேர்ல இருக்குதுல்ல, முஸ்லீம் எல்லாம் இப்படி ஆவணும், முஸ்லீம் எல்லாம் இப்படி வந்துடலாம் இப்படிங்கிற கருத்துல அவளை தூக்கிட்டு தலையில வச்சு ஆட்டம் போடுறான். தலையில தூக்கி வச்சு என்ன செய்யறான்? ஹைதராபாத்ல புஸ்தகங்களே அவளை கூப்பிடுறான். பின்னி எடுத்து வெட்டி விட்டாங்க. அது ஒரு விஷயம். புஸ்தகம் வெளியிட்டு விழாத சரி செய்தான், அடிச்சு நோக்கி வெட்டி விட்டாங்க. இந்தியாவுக்கு வரக்கூடாது வெட்டிட்டாங்க. அது ஒரு விஷயம். நான் எதுக்கு சொல்ல வர்றேன்? இந்த தஸ்லீமா, சல்மான் ருஷ்டி, இந்த இங்க ஒருத்த மனுஷ புத்திரன் தான். அவன் இஸ்லாத்துல பிறந்து அதை எழுதினானா அவனுக்கு சாகித்ய அகாடமி கொடுத்துட்டாங்க சென்ட்ரல் கூப்பிட்டு. எதுக்கு அவனுக்கு கொடுத்தான்? முஸ்லீமா இருந்துகிட்டு இஸ்லாத் அதான் அளவுகள். முஸ்லீமா இருந்துகிட்டு நீங்க எழுத்தாளர் சொல்லிட்டு இஸ்லாத்தை திட்டி ஏதாவது எழுதுன்னு வைங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பில்டப்பும் ஒரு ரசூல் ஒருத்தர் தான், நான் ஒரு இல்லை. அவன் என்ன, பெண் நபி ஏன் இல்லை, ஆம்பளைக்கு மட்டுமா நபி ஒண்ணு எழுதினானா. உடனே பயந்து அழகான கேள்வி கேட்டு விட்டார், பெரிய தத்துவம் சொல்லிவிட்டார்னு இந்த அறிவுஜீவிங்கிறம முன்கூட்டு பயிலும் தூக்கி பாராட்டினாங்க. அவனுக்கு விழா, இலக்கிய விழா, அந்த விழாவில் அவனை கொண்டு வர்றதும், எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, உள்ளுக்குள்ள இருந்து போராடுகிறார். என்னடா போராடி போட்டாங்க? பொம்பளை நபி ஏன் இல்லைன்னா கேளு, விளக்கம் சொல்றோம். யாருக்கிற வாதம் பண்ணவா? இதுல இது இஸ்லாத்துல கேள்வி கேட்டாராம். இஸ்லாமா இருந்துட்டு கேள்வி, இப்படி இஸ்லாமா இருந்துட்டு கிறுக்குத்தனமா ஏதாவது ஒண்ணு பேசியிருப்பான். அது ஒரு அறிவுபூர்வமா இருக்காது, பெரிய லாஜிக்கும் இருக்காது, அது பெரிய சித்தாந்தமாவும் இருக்காது. கேட்டுட்டான்ல அது போதும். எங்களை மாதிரி ஒன்னே தானே கேட்கறான். எதுக்காண்டி? எங்களை நார்மலா கிழிக்கிறான்ல, 1000 பேர் கிழிச்சாலும் உங்களை 4 பேர் எடுத்துட்டோம்ல அப்படின்னு காட்டி இதன் மூலமாக டேமேஜ் பண்ணலாம் என்று இப்படிப்பட்டவனுக்கெல்லாம் நீங்க முக்கியத்துவம் நீங்க பார்க்கணும். யார் முஸ்லீமா இருந்து கொண்டு இஸ்லாத்தையும் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுகிறான். நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்களேன். இப்ப நானே முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது நான் பேசுறேன்னு வைங்க, அதை எதிர்த்து நான் போராட போற அறிக்கை வைங்க, அம்புட்டு மீடியா வந்துருவான். நான் என்ன செய்யறேன்? முஸ்லீம்கள் இடஒதுக்கீடு கேட்கிறார்கள், கொடுக்க கூடாது, இன்னொரு பாகிஸ்தானை உருவாக்க விட மாட்டோம் அப்படின்னு நான் பேசுவதாக பேட்டி கொடுக்க போறேன். எல்லா பத்திரிகை டிவிக்கு அழைச்சேன்னு வைங்க, அவ்வளவு பேர் வருவான். முதல் செய்தி அதான். டிவியை திறந்தா என்ன செய்து வரு? முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு பிரிவினை, முஸ்லீம் தலைவர் முழக்கம், ஆவேச முழக்கம், வீர முழக்கம். இந்த பாவிகளை தெரியல, பளிச்சு தெரியல அவங்களுக்கு. இடஒதுக்கீடு வேண்டும் 15 லட்சம் பேரை கூட்டிட்டு பேசுறோம், ஆண்கள் பெண்கள்லாம் என்று கேட்கிறோம், அவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்கிறோம், ஒரு வரி செய்தி போட மாட்டேங்கிறாங்க. எவனா இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்துக்கு எதிராக ஏதாவது சொல்லிவிட்டா அதை பூதாகரமா இந்த சதி நடக்குதா இல்லையா? நீ புரியணும். சதியை புரிஞ்சாதான் முறியடிக்கிற வழி தெரியும். இந்த சதியை விளங்காம இருக்கிறீங்க. என்ன பத்திரிகை எழுதலாம், உண்மை பத்திரிகையாளர்கள் கரெக்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து நம்மளே ஆக்கி விட்டாங்க. ஆட்ட கழுதியாக்கின கதை சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் மட்டும் சொல்ல, அதெல்லாம் பண்ண வருத்தப்பட கூடாது. அதெல்லாம் மட்டும் தான் ஆட்ட கழுதியாக்குறான்னு சொல்லுவாங்க பழமொழி. ஆட்ட கழுதியாக்குறன்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொன்னா அது நிஜங்கிற மாதிரி நம்ப வச்சிடலாமா. அதுக்கு அந்த ஆட்ட கழுதியாக்குற கதை. அந்த கதையில ஒரு பாடம் இருக்கனால சொல்ல, ஒரு சுவராசிரியர் அதையும் சேர்த்து சொல்லிக்கிறேன். ஒரு தடவை ஆடு வாங்கிட்டு வர்றான். எதுக்காக வேண்டி? வீட்டில் வளர்க்குறதுக்கு, அறுத்து திங்கிறதுக்கு வாங்கிட்டு வர்றான்.
அப்ப ஒரு 4 பேர் என்ன செய்யறாங்க, பிளான் பண்ணி இந்த ஆட்டை நம்ம கைப்பற்றிக்கிறோம்னு, ஆடு வாங்கிட்டு வர்றான் கிராமத்தான், இவன்ட்டு இந்த ஆட்டை கைப்பற்றிக்கணும் பிளான் பண்ணி, கைப்பற்றினா புடிங்கிட்டு போக கூடாது, அவனே விட்டுட்டு போற அளவுக்கு ஆக்கி போடணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு 4 இடத்துல நின்றுட்டாங்க. ஒருத்தங்க நிக்கிறான், ஆட்டோட வர்றானா, என்னடா கழுதையை ஓட்டிட்டு வர்ற, அவன் ஆட்டோட வர்றான். முதல் நின்று என்ன செய்யறான், ஏன்டா கழுதையை ஓட்டு வர்றாங்கிறான். அவன் என்ன நினைக்கிறான், கிறுக்கு பையன் ஆடு வாங்கிட்டு வர்றான், இதை போய் கழுதைங்கிறாங்க, அவனுக்கு இருக்கு நினைச்சு நடந்து போறான். கொஞ்சம் தூரமா இன்னொருத்த நின்றுட்டு, என்னடா நல்லதாட இருந்து கழுதை ஓட்டிட்டு வர்ற, அவனும் கழுதா இவனும் கழுதைங்கிறான். ஒரு இருக்குமோ இருக்காது, அவனு கொஞ்சம் போறான் இருக்கா. 3வது போனா அங்க ஒருத்தன், என்னடா கழுதை விட்டுறான். 75 ஆயிடுச்சு, 75 கழுதன் முடிவு பண்ணிட்டான். முதல்ல புது ஆடுதான் நினைச்சவன் 3வது ஆள் சொன்னா பாருங்களேன். அப்ப என்னதான், அவனும் கழுதாங்கிறான், இவனும் கழுதையா தெரியும். இவன் நம்ம ஒரு ஆளுக்கு மட்டும் குதிரையா ஆடா தெரிஞ்சா நம்ம மிஸ்டேக் இருக்கு, சரி போய் பாப்போம், வீட்டுல போய் பாப்போம்னா 4வது ஆள் நினைச்சான், என்னடா கழுதை ஓட்டிட்டு போற, வீட்டுல ஓடி போயிட்டான். நம்ம கழுதை ஓடி ஆடுன்னு போனா ஊர்ல நம்மளுக்கு இருக்க நினைக்கிறாங்க. இதான் ஆட்ட கழுதையாக்குறது. ஆட்ட கழுதையா ஆக்க முடியும். திருப்பி திருப்பி ஆட்ட கழுதைன்னு சொல்லி கழுதை நம்ம வச்சுட்டாங்களே இல்லையா, அப்படி ஆக்கிட்டானு அம்பூட்டு மக்களையும். இவன் சொல்றான் சரிங்கிற மாதிரி நம்ம ஆடு நம்ம கழுத மாதிரி காட்டிவிட்டாங்க. திருப்பி திருப்பி கழுதைன்னு சொல்லி நம்ம மனிதரையும் மனிதாபிமானம் மிக்க ஒரு சமுதாயம், நம்மளை தீவிரவாதி பயங்கரவாதி குண்டு வைக்கணும் அருவா இருக்கணுங்கிற மாதிரி சொல்லி சொல்லி அதில் அவர்கள் ஜெயிப்பதற்காக இந்த வழி எடுக்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரியான வேலைகளை இந்த ஊடகங்கள் செய்கிறார்கள். அதில் உள்ள சரிதான் இது. எது முஸ்லீம்ல உள்ளவனை தேடி பிடித்து இஸ்லாத்துக்கு எதிராக எவனாவது முஸ்லீம் சொல்லுவானா, அவனை யூஸ் பண்ணிக்கிறோமா, இது 2வதாக அவர்கள் விரிக்கக்கூடிய ஒரு சதிவலை. இதுலயும் நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருந்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த என்னன்னு கேட்டா, ஏதாச்சும் ஒரு ஊர்ல ஒரு நாட்டில் இஸ்லாமிய நாட்டில் மக்களை கோபப்படுத்துற மாதிரி, மக்களுடைய உணர்ச்சியை தூண்டுற மாதிரி ஒரு சம்பவம், ஒரு தண்டனை, ஒரு பிரச்சனை நடந்துடும். அது கரெக்டா தான் இருக்கும். ஆனா இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், மக்களை தூண்டலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பானுவோம். உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தால் இந்த ரிசானா மேட்டர் பார்த்தீங்களா, ரிசானான்னு ஒரு பொம்பளை இலங்கையில வேலைக்கு போகுது. வேலைக்கு போய் அந்த குழந்தைய கழுத்தை நடிச்சு கொலை பண்ணிடுது. அதுக்கு வேண்டிய விசாரணை நடத்தி அதுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. அது அந்த நாட்டில் சட்டம், இஸ்லாமிய சட்டம், கொலை செஞ்சா மரண தண்டனை தான் என்று சட்டம் இருக்குது. யார் செஞ்சாலும் செய்வார்கள். அது இலங்கை பெண் என்பதற்காக கொடுக்கப்பட்டது இல்லை. சவுதி பெண்ணை செய்யும் பொழுது அதான் செய்வார்கள். சவுதி மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவன் செய்யும் பொழுது துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணா செஞ்சார்கள். அந்த நாட்டு சட்டம் என்ன, கொலைக்கு கொலை. குர்ஆன்ல அப்படிதான் இருக்கு, அந்நப்ஸ் பின் நப்ஸ், உயிருக்கு உயிர், வலக்கும் பில் கிஸாஸ் ஹயாத், உயிருக்கு உயிர் என்கிற இந்த சட்டத்தில் உங்க உயிருக்கு உத்தரவாதம் இருக்கு, நல்லா சொல்லி காட்டுறான். அந்த மாதிரி அந்த நாட்டில் செஞ்சுட்டாங்களா, இதை எடுத்தாங்க. இதை வச்சுக்கிட்டு முஸ்லீம் நாட்டை பிற்போக்குண்டாக்கி, முஸ்லீம்களை பிற்போக்குண்டாக்கி காட்டு மிராண்டி ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, சிறுமியா ரிசானாங்கிறவ சிறுமிக்கு மரண தண்டனையா, சவுதி அரசாங்கம் அநியாயம் செய்து விட்டது. அது பொம்பளைக்கு தண்டனை அப்படி தெரியும் எல்லாருக்கும், அப்படி தெரியக்கூடாது. அது பொம்பளை ஆம்பளை திருடுனா, பொம்பளை திருடினா திருடிதான், ஆம்பளை திருடினா திருடன் தானுங்க. இஸ்லாம் அப்படி பார்க்கவே இல்லைங்க. சமம் வாங்க. எதுல சமம் கேட்டா அந்த உரிமை அந்தஸ்து மட்டும் சமம் வாங்க, குற்றத்துல சமம் கிடையாது. இவங்க பார்வை என்னது, குற்றத்துல பொம்பளை குற்றம் தப்பு கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுது, அஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து, திருடக்கூடிய ஆணா இருந்தாலும் பெண்ணா வெட்டு கைய, பொம்பளை கையை வெட்டினா பாத்தியா பொம்பளை வெட்டலாம். அட பொம்பளைய வெட்டல, திருடிய வெட்டினா, திருட்டுங்கிற செயலுக்கு வெட்டினா, பொம்பளை என்ன வெட்டினா. அப்ப திருடுங்கிற செயலுக்கு கையை வெட்டினால் உடனே பெண்ணை வெட்டினா பொம்பளை வெட்டலாமா? பொம்பளை வெட்டி ஆம்பளை வெட்டாம விட்டானா? ஆம்பளை தாண்டா வெட்டுறான். விபச்சாரம் செய்யற ஆண், விபச்சாரம் செய்யற பெண், கொலை செய்யற ஆண், கொலை செய்யற பெண், அதுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொன்னால், ஆம்பளை கொலை செஞ்சாலும் மரண தண்டனை கொடுக்கத்தான் செய்வான், பொம்பளை கொலை செஞ்சாலும் கொடுப்பான். அப்ப இது ரிசானாவுக்கு மரண தண்டனை கொடுத்தது கொலைக்காக கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை. இது என்னஞ்சாங்க, 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லா ஊடகம் எப்படி எழுதுனா, காட்டு மிராண்டி சட்டம், அயோக்கியத்தனமான சட்டம், ஒரு சிறுமியை மரண தண்டனைக்கு உட்படுத்துவதா, சிறுமிக்கு பிரசவம் பார்த்த மாதிரி, அவன் அம்மாவுக்கு பிரசவம் பார்த்த மாதிரி சிறுமிங்கிறான். அப்ப சிறுமியே கிடையாது. பாஸ்போர்ட்ல எத்தனை வயசு இருக்குது, பாஸ்போர்ட்ல 25 வயசு இருக்கு. அதுக்கு பிறகு 5 வருஷம் சம்பவம் நடக்க 30 வயசு ஆயிப்போச்சு. அப்ப 25 வயசு பாஸ்போர்ட்ல இருக்குது, இங்க உட்கார்ந்து சிறுமிங்கிறான். எதுக்கு இந்த பிள்ளைய அது காட்டணுமா? எதுக்கு இப்படியான பிள்ளைய மரண தண்டனை கொடுத்துட்டாங்க?
25 வயசு பொம்பளை முதலாளி மேல கோபத்துல குழந்தைய கழுத்தை வச்சு கொலை பண்ணுது. குழந்தைய கொன்றாலும் கொலைதான். அதுக்காக தன்னோட அந்த குழந்தையுடைய உயிரையும் பார்க்கணுமா இல்லையா? இவளுடைய உயிருக்கு கவலைப்படுறீங்கன்னா அந்த குழந்தைக்கு எப்படி கவலைப்படுறது? அந்த குழந்தையை பத்தி தாய்த்த போய் கேளு என்ன செய்யணும். அப்ப இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் கரெக்டாவே நடக்கும். அந்த கரெக்டான விஷயத்தையும் எப்ப தப்பா சித்தரிக்கலாம்னு வாய்ப்பு கிடைக்கிறதோ அவளும் கச்சை கட்டுவாங்க. பேசி வச்ச மாதிரி எந்த தொலைக்காட்சி எடுத்தாலும் இதை முதல் செய்தியா சொல்லுவான், இதை டேமேஜ் பண்ற மாதிரி சொல்லுவான். சிறப்பு விவாதம் நேருக்கு நேரமா, நேருக்கு நேரம் கூப்பிட்டு என்ன செய்வாங்க? அதை கவனிச்சல, இந்த நேருக்கு நேரே சதிதான். இந்த நேருக்கு நேரம் பாத்தீங்களா? பிசூரவம் படத்துக்கு வாண்டு கூப்பிடுவாங்க, 4 பேர் கூப்பிடுவாங்களா? நம்மள யார கூப்பிடுவான்? எவன் சுங்கி ஊமை பையில கூப்பிடுவாங்க. நம்மள கூட யாரு எவன் ஊமையில சேர்க்கறதுக்குள்ளவனா இருப்பானோ அந்த மாதிரி ஊமை பையில கூட வச்சிருவாங்க. சரி, தப்பித்தவர் வாயை தந்தானு தலைக்கு விட்டு போவாது. அவன் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னா இந்த நிகழ்ச்சி நடத்துறவன், அவன் சன் டிவியா இருக்கட்டும், அவன் கலைஞர் டிவியா இருக்கட்டும், அவன் ஜெயா டிவியா இருக்கட்டும், எல்லாருமே என்ன செய்வான்? இவன் ஒரு கருத்தை சொன்ன உடனே நீங்க தலைப்பு காப்பாற்றப்படி நீ சொல்லுவ, இவன் என்ன சம்பந்தம் இல்லாம. அப்ப இந்த ஊடகம் அயோக்கிய வேலையை சரித்திட்டு அவ்வளவு அயோக்கியனா இருக்கான். உள்ளுக்குள்ள விஷத்தை வைத்துக் கொண்டு இஸ்லாத்தை ஒழிக்கிறது என்பது ஒரு லட்சியம் உள்ளத்துல இருக்கிறது. அந்த உள்ளத்துல எந்த அளவுக்கு என்றால் கருணாநிதியே சொல்றாரு. எதை? இந்த ரிசானா மேட்டரை எடுத்துக்கொண்டு கருணாநிதி என்ன பண்ணாரு? அது காட்டு மிராண்டி சட்டம். அப்ப இஸ்லாத்தான் விமர்சிக்கிறார். இது சிறுமியை கொள்வதா, சிறுமிக்கு தண்டனையா, காட்டு மிராண்டி சட்டம் அப்படிங்கிறார். ஒரு மரண தண்டனை நான் என்றைக்கும் ஆதரிச்சது இல்ல. இவர் ஆதரிச்சது இல்லையா? மரண தண்டனை ஆதரிக்க மாட்டாராம். அவர் அழகிரியை பத்தி எவனை எழுதிட்டாங்க வேண்டி 50 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தாண்டால். எங்க தினகரன் பத்திரிகை ஆபீஸுக்குள்ள போய் அவ்வளவு பேரும் காலி பண்ணவர் சொல்றாரு, அவர் மோன பேசினா மரண தண்டனை கொடுப்பாங்களாம், ஒரு ஆளை கொலை பண்ண கொடுக்க மாட்டாங்களாம். எவ்வளவு நாங்க மரணம் என்றைக்கும் ஆதரிச்சது இல்ல. அப்போ மோன பத்தி இந்த மாதிரி கருத்து கணிப்பு நடத்தினாங்கிறதுக்காக வேண்டி தினகரன் பத்திரிகை 4 பேருக்கு 3 பேருக்கு மரண தண்டனை கொடுத்தீரா? நீ மரண தண்டனை எதிர்க்கிறாளா? நீ இஸ்லாத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்புக்கு காத்துக்கிட்டு இருக்கிற ராஜபக்சே தூக்குல போடுங்க, அவன் மரண தண்டனை இல்லையாப்ப? நம்மளை விமர்சிப்பதற்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த விஷயம் ஒரு கொந்தளிப்பான் நம்மளே பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி ஆக்கிடுவாங்களா? அந்த விஷயம் எகிரி அடிக்கிறது. நம்ம அதை விட திருப்பி எகிரி அடிச்சோமா பயமுட்டானுவோம். என்ன அடிப்படையில் செய்யறது? இந்த ரிசானா எடுத்து போட்டோன்னு வைங்க, முஸ்லீம் வாய திறக்க மாட்டான். சின்ன பிள்ளைக்கு தண்டனை எப்படி நியாயப்படுத்துவாங்க? பேசாம பம்பிக்கிடுவாங்க, திருப்பி திருப்பி அடிக்கலாம்னா 2 மீட்டிங் தான், 2 கேள்வி தான். வாடா விவாதத்துக்கணும். ரிசானா சிறுமியா? அதை பேசுவோமா? அந்த நாட்டில் ஒழுங்கா விசாரணை நடத்த அதை பேசுவோம் வர்றியா? அல்ல மரண தண்டனை தப்புங்கிறிய வர்றியான்னு கடிதம் போட்டோமா இல்லையா? கருணாநிதிக்கே போட்டோம். நீ சரியான கருத்து சொல்றவனா இருந்தா எங்களோட விவாதிக்கவா, நான் தயாரா இருக்கிறேன். கருணாநிதி பதில் வரக்கானா? இந்த மனுஷிய புத்திரன் நக்கிறேன் 50 பேருக்கு போட்டோம். வாடா பேசுவோம். ஏன்டா பொய்ய பரப்புறீங்க? இதான் பதிலடி கொடுக்கிற மெத்தேடு. அவன் என்ன நினைக்கிறாங்க? இந்த மாதிரி பரப்புனா முஸ்லீம் என்ன செய்வான்? முஸ்லீம் கொண்டு வச்சிருப்பான் இருக்கு. எப்படா வச்சது கேட்கணுமா இல்லையா? எவன்டா வச்சது எப்ப வச்சது கேட்கலன்னு சொன்னால் அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யறான்? இப்பெல்லாம் செய்யறான். இந்த மாதிரி நியூஸ் வந்தா நோட்டீஸ் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும். இந்த மாதிரி தப்பு செய்தி போடுகிற இந்த டிவியை கண்டிக்கிறோம், இந்த பேப்பரை கண்டிக்கிறோம், மதவெறியை தூண்டாது. அவன் ஆபீஸ் முன்னாடி ஒட்டுங்க. ஆஹா சுதாரிச்சுக்கிட்டாங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு எழுதணும், வேற மாதிரி போயிடும். நம்ம தீவிரவாதி சும்மா சொல்றோம், நெசமாயிருவாங்க. நம்ம தீவிரவாதி போய் சொல்லிட்டு இருக்கிறோம், நெசமாயிட்டாங்க ஆபத்தா போயிடும் அப்படிங்கிற மாதிரி பயம் வருமா இல்லையா? அப்ப நம்ம எகிரி அடிக்க வேண்டும். ரிசானா விஷயம் எகிரி அடிச்சோம். படம் சினிமா எடுத்துட்டு வந்தாங்க. ஒவ்வொரு சினிமாவில என்ன நம்ம எப்படி காட்டுவாங்க உங்களுக்கு தெரியும். முஸ்லீம்னா எப்படி காட்டுறது? அதுக்குன்னு ஒரு கோலம் வச்சிருக்காங்க. முஸ்லீம்னா பொம்பளையை காட்டுறாங்க, அதுக்கு ஒரு மார்வாடி மாதிரி ஒரு டைப் வேஷத்தை போட்டு விட்டு அது ஒரு டான்ஸ் ஆட விட்டு சின்னஞ்சீரு கண்டு சீனாக்கர் கண்டு அந்த காலத்துல இருந்து பாக்குறோம். சின்னஞ்சீரு சித்த சீனாக்கர் கண்ட பாட்டுல இருந்து சலாம் பாபு காலத்துல இருந்து நாங்க பார்க்கதான் செய்யறோம். அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் முஸ்லீம் பொம்பளைக்குன்னு ஒரு வச்சிருக்காங்க. அப்படி ஒரு பொம்பளை உலகத்தில் பார்க்கவே இல்லை. நீங்க எந்த ஊர்லயும் அந்த மாதிரி வேஷம் போட்டு இருக்கிற பொம்பளை குறவங்க எல்லாம் பார்க்க முடியும். அந்த மாதிரியான பொம்பளை கொண்டே காட்டி முஸ்லீம் பொம்பளைக்கு அப்படி ஒரு இடத்தை போட்டு வைக்குவாங்க. முஸ்லீம் ஆம்பளை என்ன சாம்பிராணி தாடி தலைவர் தொப்பி முஸ்லீம் இப்படி முஸ்லீம் இருக்கிறோம். அப்ப என்ன பண்றாங்க? முஸ்லீம் சொன்னாலே இவங்க அருவருக்கத்தக்க தோற்றம், பார்த்தாலே சகிக்காது, பொம்பளையும் சகிக்காது, ஆம்பளையும் சகிக்காது. இவங்களுக்கு தமிழுக்கு அப்பாற்பட்டவங்க. நம்ம முஸ்லீம் எப்படி பேசுவான்? நம்ம சொல்றான் நிம்பல் கேட்கிறான். முஸ்லீம் இப்படித்தான் பேசுவான் சினிமாவில்.
சினிமாவுல அவனுக்கு மேல அப்பாடா தமிழ் பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவனுக்கு தமிழை நம்ம கத்துக் கொடுத்துட்டு இருக்கிறோம். வணங்குதா? உன்னை விட தெளிவா சுத்தமா தமிழ் பேசக்கூடிய நாங்கள், எங்களுடைய வணக்கம் கூட நீ வேறதாண்டா நாங்க நோம்புங்கிற ஆளுக்கு, நீ வேறதாண்டு வடமொழியில பேசிக்கிட்டு இருப்ப, நாங்க செந்தமிழ்ல நோம்புங்கிற அளவுக்கு நாங்க என்ன செய்யறோம், அப்படி தமிழோட உருண்டு புரண்டுகிட்டு இருக்க நம்மளை பார்த்துக்கிட்டு என்ன சொல்றான், நம்ம வர்றான் நம்பளுக்கு போறான் இப்படி. அதே இல்லாட்டி என்ன செய்வான், அரபு நாட்டு சேக்கு மாதிரி ஒருத்தனை போட்டு விட்டு பொம்பளை சப்ளை பண்ற டாபிக் எடுத்துருவாங்க. அதுக்கு அது மாதிரி இதுதான் நம்மளை காட்டுறாங்க. இப்படியே காட்டிக்கிட்டே இருக்க நம்ம என்ன செஞ்சோம், இது சதி. எதுக்கு செய்யறான், பார்த்த வெறுக்கணும். இஸ்லாத்தை வெறுக்க வைக்க முடியல, முஸ்லீமை வெறுக்க வச்சு அதன் மூலம் இஸ்லாத்தை வெறுக்க வைக்கணும். இஸ்லாமிய கொள்கையை வெறுக்க வைக்க முடியாது, இஸ்லாமிய சித்தாந்தத்தை வெறுக்க வைக்க முடியாது. முஸ்லீமை வெறுக்க வைத்தால் இவனுடைய நம்ம சேர்றதுன்னு நினைக்குவான் மொத்தம். அப்ப இஸ்லாம் வளராது, வளர நம்ம தக்க வச்சு கொள்ளலாம், நம்மளை காப்பா. இந்த ஒரு நோக்கத்துல முஸ்லீமை பார்த்தான்னு வைங்களேன், நம்மளை எல்லாரும் வெறுக்கிற காரணம் இதாங்க, இந்த சினிமாக்கள் தாங்க. நம்மளை காட்டின அந்த தோற்றத்தை வைத்து நம்ம வீடு தர மாட்டான், வாசல் தர மாட்டான் நினைக்கிற மக்கள். காரணம் என்ன, நம்மளை இப்படி காட்டி 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 எல்லா இந்துக்களுடைய உள்ளங்கள்லையும் எல்லா கிறிஸ்தவருடைய உள்ளங்கள்லையும் இவங்கெல்லாம் பொதுமக்கள், இவங்கெல்லாம் எந்த ஒரு ஆச்சரியம் அற்றவர்கள் பொதுமக்கள். நான் தலைவர் தான் மாதிரி விஷயமையா இருக்கிறான். இந்த மக்கள் மத்தியெல்லாம் கசப்பை விதைச்சிருக்கிறானே, இதை பார்த்துக்கிட்டே இருந்தோம். எவ்வளவு நாளைக்கு பார்த்துட்டு இருக்கிறது, கடைசியா நினைஞ்சோம் இதுக்கு வேற வழிதான் சரி, பட்டம் ஓட்டாதுன்னு விஷயமா இல்ல. எப்படி முறியடிச்சோம், விசுவரூபம்னு எடுத்தாங்க. இனிமே இந்த பாஷை சரி வராது, படம் தமிழகத்தில் எங்கும் ஓடாதுன்னு சொன்னமா இல்லையா, ஓட விடமாட்டோம் சொன்னமா இல்லையா. இனிமே எழுதுவா நினைக்கிறீங்களா, 10 வருஷத்துக்கு வேலை செய்யும். இந்த கொடுத்த மருந்து 10 வருஷத்துக்கு வேலை செய்யும். அப்ப இவர்கள் என்னத்தையா சொல்வார்கள், போய் வாய மூடிக்கொண்டு நம்ம இருந்தோம் வைங்க. இப்படியே என்ன எவ்வளவு பெரிய பாரதமா அண்ணன் தம்பியா வாழ்ந்த உங்களுக்கு என்னடா கருப்படி, என்ன கஷ்டம் உங்களுக்கு. நாங்கள் சகோதரா பழகுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லாம நாங்கள் சகோதரா பழனா ஏன்டா கெடுக்க பாக்குறீங்க. இவன் படத்தின் மூலமா தான் நம்மட்டையும் பண்றான். விஜயகாந்த் ஒருத்தன் வர்றான், அர்ஜுன் ஒருத்தன் வர்றான், இன்னொருத்தன் விஜய் அவன் ஒருத்தன் வர்றான், இவன் ஒருத்தன் கமலஹாசன். இந்த 4 நாய்களுடைய வேலை என்னன்னு கேட்டா, ஏதோ தீவிரவாதி ஒழிக்க போறோம், பயங்கரவாதி ஒழிக்க போறோம். யார பயங்கரவாதி, அப்துல் கார் மூசா இப்ராஹிம். ஏன் அந்த சாமி ராமசாமி இருக்க மாட்டானா, ஒரே அப்துல் கார் எல்லாம் ஒழிக்க போறாங்க. இந்த மாதிரி படத்துல காட்டி 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 தீவிரவாதத்தை ஒழிக்க போறேன்னு சொல்லி இப்படியே ஒரு சித்தரிச்சு வச்சுட்டாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன, இந்த மாதிரி தொடர்ச்சியாக நமக்கு எதிராக சதித்திட்டம் பண்ணுவார்களே, ஆனால் இதை எவ்வளவு நாளைக்கு பொறுத்துக் கொண்டிருப்பது. இந்த சதியினால் என்ன பாதிப்பு நமக்கு ஏற்படுது, மார்க்கத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது, அடுத்த மக்கள் நம்மளை வெறுக்கிறார்கள். ஒரு கலவர நேரம் வரும் பொழுது இதெல்லாம் வச்சுக்கிட்டு திருப்பி அடிப்பான். காட்டாம இருக்கிறவங்க கூட ஒரு சந்தர்ப்பம் வரும்போது குட்டுறாங்க, பயம் வேண்டாம், உள்ளத்துல ஏற்றி வச்சிருக்காங்கல்ல, பல வருடங்களாக ஏற்றி அந்த விஷம் தான் குஜராத்தில் எதிர்த்தது. சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த சதிகாரர்களை ஒழிக்கிறது முதல் வேலையா இருக்கணும். இந்த கலவர பிரச்சனை அவன் முதல் எதிரி கிடையாது. எங்களையும் எங்க சமுதாயத்தை எங்கள் மார்க்கத்தையும் கேவலப்படுத்துற மாதிரி செய்திகளை வெளியிட்டு அதை போய் பம்மி பயந்துட்டு போய் திரண்டு போக வேண்டும். எவனாவது இஸ்லாத்துக்கு எதிராக சொன்னானே ஆனால் உன்னை முற்றுகையிடுவோம். அந்த மாதிரி அழைப்பு கொடுக்கப்பட்டால் அனைவரும் திரண்டு சென்று ஒரு கடும் எச்சரிக்கை கொடுத்தால்தான் முஸ்லிம் தீவிரவாதிங்கிறது, எங்க மேல பழி சுமத்துறது, பொய்களை பரப்புறது, சினிமாக்களை தப்பா சித்தரிக்க ஒளியும். அந்த மாதிரி எதிரடி கொடுக்கப்பட்ட பிறகுதான், இப்பதான் இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்பதான் ஒரு தடவை கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் எத்தனையோ படங்கள் வந்து தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. ஓட்ட முடியல. நம்ம சமுதாயம் வேற வேற சமுதாயம், எங்க ஜாதியை பேசுவியா, எங்க மதத்தை பேசுவியான்றெல்லாம் தியேட்டர்லாம் முடிச்சு நொறுக்கினார்கள். நம்ம அப்படிலாம் செய்யல. அதை லைசன்ஸ் மாதிரி எடுத்துக்கொண்டு, நம்மை கோழைத்தனமாக எடுத்துக்கொண்டு, எவ்வளவு கசப்ப வேண்டாலும் விதைக்கலாம் என்று எடுத்துக்கொண்டு இப்படியான வேலையை செய்தார்கள். இதை முறியடிப்பதற்கு உள்ள பதிலடி என்ன? தப்பா சொன்னா எதிர்த்து நிக்கணும். என்னடா காட்டுமிராணி சட்டம், வா பேசுவோம், எதிர்த்து வர்றியா, நோட்டீஸ் விடுங்க. எது காட்டுமிராணித்தனம்? விவாதிக்க தயாரா? கருணாநிதியை தயாரா? போட்டுங்க போஸ்டர். எவன் சொல்றாலும் பேரை போடுங்க. பகிரங்க விவாதத்துக்கு வர்றியா? பெண்கள் அடிமைத்தனம், புருஷன் தப்பி தவறி. இந்த மதுரை எத்தனை பேர் சொல்றாங்க, மதுரை ஆதீனம். அவர் பொதுவாகவே நம்மளுக்கு பெரிய ஆதரவாளம் கிடையாது. அவரை எதிர்த்து நம்ம எல்லாம் நினைச்சிருந்தோம், போராட்டம் கூட பண்ணிருக்கிறோம். அவர் போய் இந்துத்துவா கூட்டத்தில் கலந்து கொண்டு வரலாம். அவர் இணைஞ்சிட்டாரு. இந்த டெல்லி மாணவி கற்பழிப்பு வழக்கு பிரச்சனை வந்தவுடனே அவர் வாயை திறந்து ஒரு கருத்தை சொன்னார். என்ன சொன்னாரு? முடும் காரணம் வந்து பொம்பளை கூட ட்ரெஸ் தான். யார் சொன்னா? மதுரை முஸ்லீம் அவரு இல்ல. அவர் மதுரை சொல்றாரு,
பெண்கள் அணியக்கூடிய Dress தான், ஆடை தான் ஆம்பளையை தூண்டுகிறது. அதை முதல்ல நீங்க தடுங்க. சும்மா அப்படி சொல்லல, முஸ்லிம் பெண்கள் முஸ்லிம் பெண்கள் எப்படி கணவனை தவிர மற்றவர்களுக்கு தங்களுடைய அலங்காரத்தையும் உள்ளுறுப்புகளையும் மறைத்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் பெண்களுக்கு பாதுகாப்பு. யார் சொன்னா? மதுராஜன் சொன்னார். அவன் கருத்து சொன்னார், கருத்து சுதந்திரமா நீங்க பேசுவாங்க, கருத்து சுதந்திரம். சரி, மதுராஜன் சொன்னார்ல, அவர் கருத்தான பேச இருக்க வேண்டியான குடிச்சிட்டு அம்புட்டு பெருமை. மதுராஜன முற்றுகை, மதுரை ஆதீனத்தை முற்றுகை எடுத்து எப்படி நீ சொல்லலாம்? அட உனக்கு எதுக்கு உனக்கு கேட்கற உரிமை இருக்கா, அவன் சொல்ற உரிமை இருக்கா இல்லையா? அல்லது பெண்கள் இந்த மாதிரி ஆடை அணிகிறது சரின்னு நினைத்தாயானால் விவாதத்துக்கு வா, நம்ம கூப்பிடுவோம் இல்லையா? அப்ப சரிங்கிறியா, வா பேசுவோம். மதுரை ஆதீனம் சரி, நான் நிரூபிக்கிறேன். நீ சொல்ற தவறு. யாரே? மாதர் சங்கம் போய் போராட்டம், அந்த பகுத்தறிவாளர்கள் போராட்டம். உள்ள பகுத்தறிவாளர்கள் அவன் சொல்ல அழகா சொல்றான், அறிவுபூர்வமா சொல்றான், சிந்திச்சு சொல்றான், ஒழுங்கான கருத்தை சொல்றான், யதார்த்தமா இருக்கிற கருத்தை சொல்றான். கேள்வி கேட்கிறோங்கிற பேர்ல அப்ப ஏன் சிறுமியை கற்பழிக்கிறார்கள்? கேள்விதான். அலங்காரம் தான் காரணம் என்று சொன்னால் கிழவியை கற்பழிக்கிற காரணம் என்ன? சிறுமியை கற்பழிக்க காரணம் என்ன? ஒரு அறிவாளி இப்படியா கேட்பான். பெரும்பாலும் நடக்கிற ஒரு காரணத்தை சொன்னோம்னு சொன்னா, புகைப்பிடித்தால் கேன்சர் வரும்னு சொன்னா, இவன் புகைப்பிடிக்கலை, இவனுக்கு ஏன் வந்தது அப்படியே கேட்கறது? அட புகைப்பிடிச்சா ஜாஸ்தியா வரும், புகைப்பிடிக்காது கம்மியா. அதன் அர்த்தம் சிறுமியை கற்பழிக்கிற மிருகம் இருப்பான், அவன் கிழவியை கற்பழிக்கிறவன் இருப்பான், அழகுக்காக செய்ய மாட்டான், போதையில வந்திருப்பான். நீ கமல் கடையை தொடர்ந்து வச்சிருக்கிற, அப்படியானது இல்லாம எல்லாம் போயிடாது, அப்படிப்பட்டலாம் இருப்பான். அப்ப இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம், என்ன செய்யறாங்க? குடிக்காதப்பா, குடிச்சா போதையில உருளுவீங்க. இந்த நான் உருளைய இந்த குடிக்காம உளறான அப்படி கேட்க முடியுமா? ஒருத்தனை காட்டி இவன் குடிச்சானா உளறானு, அப்ப குடிக்காம உளருவான்ல, அதனால குடிக்கலாம், இப்படி நம்ம சொல்லுவானாங்க. இப்ப இதான் அறிவாளிகள். இவங்க எல்லாம் யாரு? மாதர் சங்கமா, அந்த சங்கமா, பகுத்தறிவாதிகளா, பெண்ணுரிமைவாதிகளா, அறிவுபூர்வமா கேட்கிற கேள்வி நினைத்துக் கொண்டு ஆடை காரணம் இல்லை, ஆடை காரணம் என்றால் சிறுமியை ஏன் கற்பழித்தார்கள், சிறுமிட்ட என்ன பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது, கிளவிட்ட எப்படின்லாம் கேட்டு இது மீடியாக்கள் பெருசா காட்டுறாங்க. ஏன் காட்டுறான்? இதுக்கு எதிராக மறுப்பு சொல்றோம் நம்ம, அது காட்டுறானா? அப்ப இப்படியாக இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு பெண்களை பற்றி கொடுமைப்படுத்துற மார்க்கம் அப்படின்னு சொல்லி காட்டுவது. அல்ல முஸ்லீம் இன்னொன்னு ஒரு பேப்பர்ல பார்த்தேன், எவனோ ஒருத்தன் நாகூர்ல ஒருத்தன் ஏதோ ஒரு பொம்பளை ஏமாத்தி விட்டாம்பல, நிறைய பொம்பளைய ஏமாத்தி விட்டாம்பல இருக்கு. முஸ்லீம்ங்கிற ஒருத்தன் என்ன கலியில் ஒருத்தன் பொம்பளைகள்ட்ட தப்பா நடந்துட்டான். நடக்க மாட்டான்னு சொல்லல, அங்க இருக்குமா இங்க 4 பேர் இருப்பான், கம்மியா இருப்பானா, அங்க 100 இருந்தா 2 பேர் இல்லாம இருக்க மாட்டான். அந்த கலியிலுங்கிற மைனர் வேலையை பார்த்தான்னு சொல்லி அது ஒரு பேப்பர் எழுதுனா, முஸ்லீம் மைனர் லீலைகள்னு போடுறான். அதுக்கே முஸ்லீம் சேர்க்கிற? அப்ப இதுவரைக்கும் எழுதுனா இந்து மைனர் போட்டியா? அடே இத்தனை பிரகாஷ்ராஜ்ல இருந்து, ஆட்டோ சங்கர்ல இருந்து, எத்தனை லீலைகளை பிரேமானந்தாவுல இருந்து எத்தனை பேர் லீலைகளை மாட்டினாங்க. 50 பேரை பத்தி எழுதும் போது இந்து மைனர் லீலைகள் எழுதினானா, கிறிஸ்துவ மைனர் லீலைகள் எழுதினானா? முஸ்லீம்னா அவனே இஸ்லாத்தை கொண்டு சேர்க்கிறீங்க. ஒருத்தனுடைய லீல கலியில் என்பவனுடைய லீலை தொலைச்சிட்டு போ. அப்ப இந்த மாதிரி ஒண்ணு செஞ்சா கூட ஒருத்தன் பெங்களூர்ல பெரிய குளத்துல இருந்து ரேஷன் கடை அரிசியை கடத்துறான். ரேஷன் கடை அரிசி எல்லாரும் கடத்துறான். ₹1 அரிசி இருக்கிறதுனால, ஓசி அரிசி இருக்கிறதுனால அதை வாங்கி என்ன செய்யறாங்க? கடத்துறாங்க. கடத்தி பெருசா கோடியெல்லாம் சம்பாதிக்க முடியாது. 25 50 ரூபாய் விற்க முடியும், 5 ரூபா 6 ரூபாய்க்கு விற்கலாம். அந்த ரேஞ்சில் உள்ள அரிசி தான் கொடுக்குறாங்க. சரி, அதை கேரளாவுக்கு கடத்துறாமல் இருக்கு. கடத்தினான்னு சொன்னா முஸ்லீம் கடத்தல்காரன், அதுக்கு மட்டும் உலகம் போற ரேஷன் கடத்துறான். பெரிய குளத்துல ஒரு முஸ்லீம் ஆள் கடத்தி விட்டான். அதுக்கு என்ன பண்றாங்கன்னா முஸ்லீம் கடத்தல்காரன் கைது. அப்ப இதுவரைக்கும் அது அல்லாத அத்தனை யாரா கடத்தினா? அவனுக்கு என்னடா மதம்? அதை ஏன்டா நீங்க போடல? அப்படி போடணுமா இல்லையா? கந்தசாமி கடத்தினா இந்து கந்தசாமின்னு போடணுமா இல்லையா? இந்து கடத்தல்காரன் போடணுமா இல்லையா? ஒரு டேவிட் கடத்தினா கிறிஸ்துவ கடத்தல்காரன் போடணுமா இல்லையா? ஒரு சாதாரண ஒரு கடத்தல் வேலையை செஞ்சா கூட அதுல இஸ்லாம் கலரைய யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு காமுக வெறியாட்டம் ஒருத்தன் பண்ணான்னா அதுல எதுக்கு இஸ்லாம்? அவன் பேரை போடுத்தோல ஒரு மைனர்னு போடு, நாங்க நம்ம சப்போர்ட் பண்ணி வந்தோமா? எப்படின்னு சொல்ல போச்சு. நீ வேணாங்க ஒருத்தன் நித்யானந்தான் வந்தான், அவ்வளவு லீல பண்ணான், கொஞ்சம் பேர் ஏத்தாங்க, கொஞ்சம் பேர் சப்போர்ட் நிக்கிறாங்க. அப்படி நம்ம சம்பந்தம் யாருக்கா சப்போர்ட் நின்றுருக்கா? இந்த கலீலுக்கு ஆதரவு யார போட்ட பண்ணல? முஸ்லீம் எல்லா ஜமாத்தெல்லாம் தீர்மானம் போட்டு நம்ம மைனர் கலீல எப்படி நீ சொல்லலாம் கேட்குமா? அட எங்க இஸ்லாத்துக்கு என்னடா சம்பந்தம்? நாங்க ஆதரிச்சாலும் பரவாயில்லைங்களாம்,
எவனோ ஒரு காமுகன் எதையாவது பண்ணிட்டான்னு சொன்னா அதுல இஸ்லாம் ஒண்ணு விட மாட்டேங்கிறாங்க. எதை எடுத்தாலும் இஸ்லாம் இஸ்லாம்னு சேர்த்து 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 எழுதுறா. உனக்கு இதை சொல்லி கொடுத்தவன் யார்? இதனுடைய நோக்கம் என்ன? நீ என்ன எதிர்பார்க்கிறாய்? நாங்கள் நினைக்கிறோம் நீ சதி வேலை செய்கிறாய், நாட்டில் வந்து அமைதியின்மை கெடுப்பதற்கு நீ செய்கிறாய் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று என்ன செய்யணும்? இதுக்கு நம்ம பாடம் கற்பிக்க வேண்டும். அதுபோக இன்னொன்றை நான் சொல்றேன், முக்கியமாக இன்றைய சூழ்நிலையில சொல்ல வேண்டிய செய்தி, நம்ம சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களே நீங்கள் அறியாமையில ஒத்துக்கொள்ள மறுத்தாலும் நான் பதிவு செய்ய வேண்டிய செய்தி. என்ன செய்தி என்று சொன்னால், இப்ப இந்துக்கள் ஏதோ திருவிழாதுன்னு வரும், ஒரு கல்யாணம்னு வருவான். அவன் மார்க்கத்தில் என்ன செய்வாங்க? தார தப்பட்ட, செத்து போனா கூட என்ன செய்வாங்க? தார தப்பட்ட அப்படி அடிச்சு தான் போவாங்க. அவன் போறான்னா இவன் எப்படி போறான்? அவன் மார்க்கத்தில் போறான். எங்க பள்ளிவாசல் கிட்ட எப்படி போற? இதை வச்சு நம்ம அம்மாளுக்கு உணர்ச்சி வயப்படுறான்னா இதை வச்சு ஆள் சேர்த்துறாங்க. இதை வச்சு முஸ்லீமுக்கு எதிராக ஒரு அணி திரட்டுறதுக்கு ஒரு காரணமாக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த பள்ளி வாசலுக்கு மதிச்சு இவ்வளவு பேசுறீங்க, தர்காவுல கந்திரி பேர்ல இவ்வளவு நீ செய்யறியா இல்லையா? நீ வந்து கந்திரி விழா நடத்தும் போது இதே தாரத்தப்பட்டு அடிச்சுக்கிட்டு பள்ளிவாசல கடந்து போகல? எத்தனை ஊர்ல நான் கந்திரி தர்காவில் நடக்குது, அந்த பள்ளிவாசலுக்கு நீ என்ன மரியாதை கொடுத்த? கொடுக்கல. சரி, பள்ளிவாசலுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறியாடா? பள்ளிவாசலுக்கு மரியாதை கொடுத்து பள்ளிவாசலுக்கு நீ போனியா? யார் போய் யாரும் கேட்க போறாங்க? தொழும்பு போக மாட்டாங்க. ஐயா நீ பள்ளிக்கு நீ போனியா? முதல்ல பள்ளிக்கு போவாதவன் போய் அவன் பாட்டுக்கு 5 நிமிஷம் அடிச்சுட்டு போயிட்டான்னு சொன்னா அந்த மக்கள் நீங்க என்ன செய்றீங்க? அந்த மக்களையும் இந்த சதிகாரம் நீங்க பிரிக்கணும். நம்முடைய செயல்களால் சேர்த்து விடக்கூடாது. சதிகாரங்களுக்கு பலம் சேர்த்துடக்கூடாது. அவன் ரோட்ல அடிச்சுட்டு போறானுங்கிற இது எதுக்கு நம்ம பஞ்சாயத்து ஆக்கணும்? இது ஒரு இஸ்ரேலுக்கு ஆக்கணும், வீரத்தை காட்டுறாங்க. அதை வளர பார்க்கிறார்கள். நம்ம சமுதாயத்தில் உள்ள சில பேர் வந்து இதை ஒரு பிரச்சனையா முதல்ல சட்டப்படி சரியா வருமா? ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்றால் இங்கிட்டு 10 பேர் அங்கிட்டு 10 பிடிப்பானே இல்லையா? எதுக்கு போய் இதெல்லாம் பண்றீங்க? அவனை விட்டுட்டா சும்மா போயிடுவான், அவனா மதிச்சு போயிடுவான். போனா போயிட்டு போறானே. அதாவது எதுல நம்மளை பாதிக்கிற விஷயமா இருந்தாலும் செய்யணும். சரி, ரோட்ல பஸ் போகுது, தொழும்பு அப்ப என்ன செய்வ? நிறுத்தும்பியா? ஹார்ன் வச்சுட்டே போறான். பஸ்ஸுக்கு ஹார்ன் நிப்பாட முடியுமானால? எத்தனையோ போகும், எத்தனையோ வரும். அப்ப பள்ளிவாசல் இருக்கிற காரணத்தினால ஒரு முஸ்லீம் தெருவுக்குள்ள நுழைஞ்சிட்டு வந்தா ஒம்பு வளர்த்துறாங்கன்னு கேட்கலாம். பொதுவான சாலைகள் ரோடுகள்ல இருக்குது, அது மாதிரி சாலையா இருக்குது. இறந்தவர்களை கொண்டு போறான்னா என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்துச்சு. இஸ்லாத்தை நம்ம கடைபிடிக்கணுமா இல்லையா? இந்த சதியை எப்படி முறியடிக்கணும்? இந்துக்கள் மத்தியில, கிறிஸ்தவ மக்கள் மத்தியில நம்மளை பத்தி என்ன விதைக்கிறானோ அதை நீக்கணும். அடே நீ நினைக்கிற மாதிரி இல்லடா, நாங்க எங்க மார்க் அப்படி எங்க சொல்லி தரல, நீ எனக்கு எதிரி இல்ல, நீ நான் இருந்தவன் தான், நானா மாறி இருக்கிறேன், நான் உன்னை மாதிரி இருந்தவன் தான், நான் நேற்று ராமசாமி இன்னைக்கு அப்துல் காதர் என்கிற அளவுக்கு அவனை வென்றெடுக்க வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. பள்ளிவாசல் ஒரு யூதருடைய ஜனாசா வருது. எங்க வருது? பள்ளிவாசல் பக்கம் தான் வருது. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? எழுந்து நிக்கிறாங்க. ஜனாசா யூதர் ஜனாசா, அவன் 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 மறுபடி என்ன கொண்டு போவான், எந்திரிச்சு நிக்கிறாங்க. நின்றவன சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அது யூதருடைய ஜனாசா, அதுக்கே நம்ம எந்திரிச்சு நிக்கணும், அதுவும் ஒரு மனித உயிர் இல்லையா என்று சொல்றாங்க. சொல்லிட்டு நீங்கள் அமர்ந்திருக்கும் போது ஒரு பிரேதம் போனால் உங்களை கடந்து செல்லும் வரை எழுந்து நில்லுங்கள். உசுரோட உள்ளவனுக்கு எழுந்து நிற்க கூடாதுன்னு சொல்லிச்சு மார்க்கம். ஏன்? மண்டக்கணம் வந்துடுவனுக்கு, செத்து போன மண்டக்கணம் வரப்போகுது, அதனால எழுந்து செஞ்சு உசுரோட உள்ளவனுக்கு எழுந்து நிற்க கூடாது, திமிர் ஆயிடுவான். செத்து போன பணம் போச்சுன்னு சொன்னா எந்திரிச்சு நில்லுங்கன்னு சொல்லுது மார்க்கம். இதுல நீங்க என்ன கவனிக்கணும்? நம்ம பள்ளியை விட மஸ்ஜித் நபவி பள்ளி சிறந்ததா இல்லையா? நம்மளை விட ரசூலுல்லாஹ்வுக்கு மார்க்க உணர்வு அதிகமா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து பள்ளியை கடந்து ஒரு பிரேதம் கொண்டு போயிருக்கும் பொழுது அனுமதிக்கிறத மட்டும் அவங்க செய்யல, எந்திரிச்சு நிக்கிறாங்க. அதனால அவளை வென்றெடுத்தாங்க. எதனால வென்றெடுத்தாங்க? ஒரு யூதனும் கூட இல்லாம தொடச்சி எடுத்துட்டாங்க இந்த மார்க்கம். எதனால அங்க தொடச்சது? அவனுக்கு தாங்க தாவா பண்ணணும். அவன் எதிரியா நமக்கு? அறியாமல் செய்கிறான். அவனுக்கு சின்ன விதத்தில் சின்ன வயசு சொல்லி கொடுத்து அவன் செய்கிறான். நீ செஞ்சுக்கிட்டு இருக்கலையா? சமாதியில வழிபடல, இந்த தீ மிதிக்கல, எல்லா மூடனமே நீ செய்யல, அப்பா மாட்டேன்னு சொல்ல கேட்டு விளங்கி தெரிஞ்சிருக்கிற. அப்ப அவனுடைய தாய் தந்தையர் என்ன சொல்லி கொடுத்தானோ அவனுக்கு தார தப்பட்ட இறந்த ஊர்வலத்துக்கு அடிச்சிட்டு போவான். நமக்கு ஒரு வித்தியாசமா நமக்கு சொல்லி தந்த மரபு பிரகாரம் என்ன சாவு வீட்டுல சந்தோஷம் கொண்டாடுறீங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது சாவகாசமா புரிய வை, இப்படிலாம் எப்ப செய்றீங்கன்னு விளக்குது. நாளைக்கு சாதாரணமான நேரத்தில் அவன் கல்யாணத்தை அப்படித்தான் செய்வான். சரி, தார தம்பட்டை இசையெல்லாம் கூடாதுங்கிறிய,
தொழுகை நடக்கும்போது நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்பதானே இதெல்லாம் ஒளிஞ்சு போச்சு. நாங்கள் இளைஞர்களாக இருந்த காலத்தில் பார்த்திருக்கிறோம். பள்ளிவாசல் தொழுகை நடக்கும். ஒரு பணக்காரன் வீட்டு கல்யாணம் நடக்கும், முஸ்லீம் கல்யாணம். அவன் பாட்டை போட்டு விட்டுருவான். சொல்லும்போது அங்க வரும், நிப்பாட்ட மாட்டான். பணக்காரன் வீட்டு கல்யாணத்துல பாட்டு போடுறிய, அது போய் பள்ளிவாசலுடைய தொழுகையாளி காதல அடைக்குத, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. அப்ப நீ பள்ளிவாசல் மதிக்க இன உணர்வாக பாக்குற. பள்ளிவாசல மதிக்கிறான்னா நீ இதை எல்லாத்தையும் மதிக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரியான பிரச்சனை இப்ப உண்டாக்குறாங்க. என்ன செய்யறான்? சின்ன சின்ன ஊர்வலங்களை வைத்து அவனும் கலாட்டா செய்வதற்காக ஊடுருவ பாக்குறான். இதன் மூலமா நம்ம எதிர்த்தோம் வைங்க, அந்த இந்து மக்கள் அப்பாவி மக்களா இருக்கிறவங்களை இந்து முன்னணி ஆக்கிறான். அவன் அண்ணன் தம்பியா இருந்துட்டு இருக்கான். இதை போய்கிட்டு 2 நிமிஷம் கடந்து போற என்ன ஆகும்? போயிட்டு போனா நாளைக்கு அவனா நிப்பாட்டிடுவான். பாய் தொழுகிறாங்கப்பா விடுங்கப்பா, அவன் அங்க போய் அடிச்சுக்கிறோம் தன்னால போயிடுவான். அப்ப இதுல அவன் போனால் நம்ம எதுக்கு அதை போய் இடைஞ்சலாக்கணும்? ரோட்ல போயிட்டு போறான். இதான நாட்டுல பிரச்சனையா இருக்கிறது. இதை வச்சுதானே வளர்றான், இதை வச்சுதான் இயக்கம் கட்டுறான். அப்ப அவன் இயக்கம் கட்டி வருவது நமக்கு ஆபத்தாகுமா இல்லையா? நம்ம செய்யற ஒரு சின்ன வேலை நம்மளை ஒன்றுபடுத்துவதற்கு பதிலாக எதிரியை பலமாக்குகிறது, எதிரிக்கு ஆள் பிடித்து கொடுக்கிறது, எதிரிக்கு அணி சேர்க்கிறது, அப்பாவியை இந்த சதிகார கும்பல்ல சேர்த்து விடுகிறது. இதுதான் சதியை வெல்ற வழி. அவங்கள பிரிங்க. எப்படி சதியை வெல்லனு? இந்த சதிகாரம் வேற, மக்கள் வேற. இவங்க நல்ல மக்கள், இவங்களுக்கு இஸ்லாத்தின் மீது வெறுப்பு இல்லை, முஸ்லிம் மீது கசப்பு இல்லை, உங்களை கடுப்பு ஏற்றருக்கு அவன் செய்யவும் இல்லை. நீங்க எதிர்த்தனால அவன் வெறி ஒன்றானே தவிர அவன் மதத்தில் உள்ளது என்ற அடிப்படையில் அவன் செய்கிறான். அவன் மத நம்பிக்கையில் சாமிக்கு உங்க பள்ளியில மட்டும்தான் அடிக்கிறானா? கோயிலுக்கு முன்னாடி வச்சு அடிக்கத்தான் செய்வான். அப்ப உங்க பள்ளிக்கு முன்னாடி மட்டும் அடிச்சானா நீங்க பள்ளியை கவலைப்படுத்துறாங்களா? அவன் கோயிலுக்கு வாசல் அடிக்கத்தான் செய்வான். அவன் நம்பிக்கை அது. இசையில் கடவுள் மயங்குவார்னு அவன் சொல்லக்கூடியவனா இருக்கிறான். அப்படியான ஒரு கொள்கையில உள்ள அவன் இது பண்ணி நடந்தா நமக்கு என்னதுனால? உள்ளக அடிச்சா தடுப்போம். பள்ளிவாசல் உள்ள உட்காந்துக்கிட்டு தாளம் போட்டாலும் ஏன் எடுத்துக்க என்ன வந்தான்னு கேளுங்க. அப்ப அந்த மாதிரியா ஒரு எல்லையை வகுத்து புரிந்து கொள்ளாமல் நம்முடைய இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டு இந்த சதிகாரர்களை அதிகப்படுத்தக்கூடாது, சதிகாரர்களுக்கு பலம் சேர்த்து விடக்கூடாது. அப்ப இந்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு சொன்ன நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால முதல்ல என்னென்ன யார் சதி செய்கிறார்கள், ஏன் சதி செய்கிறார்கள், என்ன மாதிரி சதி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை என்ன மாதிரி முறியடிப்பது, அனைத்தையும் ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கவனத்தில் கொண்டு இதற்கேற்றவாறு நீங்களும் நாங்கள் நடந்து கொண்டோமையானால் இந்த சதி முறியடிக்கப்படும். நமக்கு எதிரான இது போன்ற பிரச்சாரங்கள் நிற்கும். இந்த சதிகார கூட்டத்திலிருந்து அந்த மக்களை பிரித்தெடுத்தால் அவர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திற்கு வருவார்கள். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்